தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை போல ஒரு நாளிலே நமக்காக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்த ஒரு நாள். और यीशु मसीह भी आज के इस दिन में ऐसी एक दिन में वो भी मारा गया, गाड़ा गया और तीसरा दिन जी उठा. वैसा एक दिन को आज हम मनाने आए. இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நமக்கு காணப்படுகிறது. आज का एक ये दिन है, मुख्य दिन माना जाता है. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் என்று இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். यीशु मसीह जी उठने वाला दिन कर इस दिन को हम मनाते हैं. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். मैं तो मरा था बट अभी सदा सर्वदा के लिए मैं जीवित हूं कर यीशु मसीह कहते हैं. சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். सदा सर्वदा के लिए मैं जीवित हूं कर परमेश्वर कहते हैं. நாம் பேசாத தெய்வத்தை வணங்கவில்லை, और हम न बात करने वाले ईश्वर को नहीं मानते. நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவரிடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். हमसे जो ईश्वर मुलाकात करते हैं उनसे हम बात करते हैं. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிற அந்த ஆண்டவரிடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். हम जब प्रार्थना करते तो प्रार्थना करने की जो जवाब देते वो परमेश्वर के साथ हम प्रार्थना करते हैं. நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய மனதை ஒருமனப்படுத்தி ஜெபிக்கின்ற பொழுது, जब हम परमेश्वर के पास हमारे मन का को एक मन कर प्रार्थना करते हैं, நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது, जब हमारे कार्य को उनके पास कहते हैं, ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை எவ்வாறு சொல்லுகிறார்களோ, एक पिता के पास जैसा उनका जो बच्चा जो कहता है, அதே அந்த தகப்பன் கேட்டு அதற்கான நன்மைகளை செய்கிறது போல, और जो पिता सुनकर उसको जो भलाई करता है, நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேட்டு நமக்கு நன்மை செய்கிறார். और हमारी जो चीजों में हमारे मन्नतों पे भी परमेश्वर मानकर भलाई करते हैं. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவிக்கிற ஆண்டவர், क्योंकि हमारा परमेश्वर जीवित परमेश्वर, பேசாத ஆண்டவர் அல்ல, वो न बात करने वाला परमेश्वर நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், हमारे बारे में सब कुछ जाना हुआ एक परमेश्वर है. நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், पाप से छुड़ाने के लिए, பாவத்தினால் உண்டான சாபத்திலிருந்து மீட்கும்படியாய், पाप से हुआ जो श्राप से छुड़ाने के लिए, சாபத்தினால் உண்டான இல்லாமைகள் வறுமைகள் பிரச்சனையிலிருந்து மீட்கும்படியாய், और श्राप के द्वारा जितनी परेशानी, जितनी संकट और जितनी भी निर्बलता आई उससे छुड़ाने के लिए, கஷ்டங்கள் நெருக்கங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும்படியாய், कष्ट नष्ट और जितनी भी तरह की परेशानी से छुड़ाने के लिए, நோய்கள் பிணிகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், बीमारियां और कोड़ियों से छुड़ाने के लिए, எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், किसी भी तरह की परेशानी हो उससे छुटकारा देने के लिए, நம்முடைய கர்த்தராகிய இயேசு இன்றும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा यीशु मसीह आज भी जीवित परमेश्वर है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. மிகுந்த மகிழ்ச்சியாக நாம் காணப்படுகிறோம். बहुत हम संतुष्ट और आनंद के साथ रहते हैं. நம்முடைய ஆண்டவரிடத்திலே பேசும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். हमारे परमेश्वर से हम बात और मुलाकात करने यहाँ पर आए. அவரோடு உறவாடும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். उनसे मेल मिलाप करने के लिए हम यहाँ पर आए. நம்முடைய உள்ளத்தின் உள்ள காரியங்களை கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். हमारे हृदय की कार्य भी परमेश्वर जानता है. நாம் என்ன அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோமோ, क्या हम उनसे पूछते, அந்த நன்மைகளை நமக்கு நிச்சயமாக தருகிற தேவனாக वो இருக்கிறார். सारी भलाई वो करने के लिए काफी है. இப்பொழுது நாம் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் अब हम पढ़े मत्ती रचित सुसमाचार 28ஆம் அதிகாரம் 28वां अध्याय 5ஆம் 6ஆம் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். 5 और 6 को कोई पढ़ सकते हैं. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया है, स्वर्गदूतों ने स्त्रियों से कहा, मत डरो, मैं जानता हूं कि तुम यीशु को जो क्रूस पर चढ़ाया गया था ढूंढती हो. वह यहाँ नहीं है परंतु अपने वचन के अनुसार जी उठा है. आओ यह स्थान देखो जहाँ प्रभु पड़ा था. நாம் கடந்த வெள்ளிக்கிழமை என்று கர்த்தராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்ததை தியானித்தோம். और पिछले शुक्रवार को यीशु मसीह जो कलवारी क्रूस पर हमारे लिए वो जितने भी दुख उठाए उसके बारे में हमने ध्यान किया. அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், वो मरा और वह गाड़ा गया. அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और जैसा उसने कहा वैसे तीसरे दिन जी उठा कर शास्त्र कहते हैं. அவரை தேடி போன அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளையும் பார்த்து, और जो उसे ढूंढते हुए गई मरियम मगदलीनी और
दूसरे एक मरियम भी जो गई ஆ, थी, வானத்திலிருந்து இறங்கின தூதன் இதை சொல்லுகிறார். स्वर्ग से उतर के आया हुआ स्वर्गदूत कहता ஆ, है, நீங்கள் பயப்படாதிருங்கள், मत डरो, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். क्रूस पर चढ़ाया गया यीशु को तुम ढूंढते हो, ये मुझे पता है, அவர் இங்கே இல்லை, वो यहाँ नहीं, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. जैसा कहा वैसा जी उठा है। அது நாம் உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். जी उठा परमेश्वर को दंडवत करने हम आए। இனி அவர் ஒருபோதும் மரிக்கிறது இல்லை. अब वो कभी नहीं मरेगा। மரித்த நானால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். मैं तो मरा परंतु सदा सर्वदा के लिए जीवित हूँ। ஆனபடியால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், इसलिए जो जी उठा परमेश्वर, அவர் சொல்லுகிறார், போய் என்னுடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். और वो चेले से कहा, நான் குறித்திருக்கிற அந்த கலிலேயாவிலே உள்ள நான் அங்கு போய் கொண்டிருக்கிறேன், அங்கே அவர்களை வர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். और जो गलीली जा रहे वहां पर इन्हें आओ कर वो क्या है, 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த அந்த மலைக்கு போனார்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. 11 चेले जो यीशु ने जहां पर उनके लिए बुलाया था वहां पर वे गए। அங்கே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் கண்டு தொழுது கொண்டார்கள் என்று 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. वहां वे जी उठे परमेश्वर से मुलाकात किए कर यहाँ पर हम पढ़ते हैं। அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து फिर यीशु पास आकर அவர்களை நோக்கி, उनको देखकर, பாருங்கள், ஜீவிக்கிற தேவன், जीवित परमेश्वर, ஆனபடியால் அவரை பார்க்கிறார்கள், इसलिए उसे देखते, அவரை பணிந்து கொள்கிறார்கள், दंडवत करते हैं, தாம் உயிரோடு இருக்கிற உயிர்த்தெழுந்து காண்பிக்கிறார். और वो जो जी उठा परमेश्वर बताता है, அவர்கள் சமீபத்திலே வந்து उसे पास बुलाकर அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? उसे देखकर क्या कहता है, நான் இப்பொழுது உயிர்த்தெழுந்து விட்டேன், मैं जी उठा, இனி என்றைக்கு நான் மரிக்க போகிறது இல்லை, अभी मैं कभी नहीं मरूंगा, நான் என்றென்றும் ஜீவிக்கிற தேவன், मैं सदा सर्वदा के लिए जीवित, ஆனபடியால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए स्वर्ग और पृथ्वी पर सारी अधिकार मुझे दी गई है। நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன், मैं तुम्हारा இந்த परमेश्वर, வானத்தின் பூமியில் உள்ள அத்தனை அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग और पृथ्वी की सारी अधिकार मुझे दी गई है। நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், तुम मेरे संतान, நீங்கள் புறப்பட்டு போய் तुम निकल कर चलो, சகல ஜாதிகளையும் சீசராக்கி सारे जाति को चेले बनाओ, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, पिता पुत्र पवित्र आत्मा के नाम से उन्हें बपतिस्मा देकर, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு, मैंने जो भी आपको आज्ञा दी वो सारे आज्ञा को मानकर நான் चले, உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு मैंने तुम्हें जो भी आज्ञा दी उसको मानकर चलो, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். उनको उपदेश करो। இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். स्वर्ग इस दुनिया के अंत तक मैं तुम्हारे साथ हूं करके यीशु मसीह ने कहा। உலகத்தில் தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சொல்லப்படுகிற எந்த ஒரு தெய்வமும் இப்படி சொல்லவில்லை. दुनिया पर देखो बहुत सारे देवता ईश्वर, किसी ने ऐसा तो अभी तक नहीं कहा। ஜீவிக்கிற தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இதை சொல்லி இருக்கிறார். जीवित परमेश्वर यीशु मसीह ने ही ये कहा है। ஆண்டவர் சொல்ல சகல அதிகாரமும் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, सारा अधिकार मुझे दिया गया நீங்க है, என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், तुम हमारे संतान அந்த हो, அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். इस अधिकार को मैं तुम्हें देता हूँ। நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போங்க, धैर्य के साथ निकल कर चलो, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், निकल कर जाकर सारे जातियों को चेले बनाओ, சுவிசேஷத்தை அவளுக்கு வந்து அறிவிங்க, सुसमाचार सुनाओ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும், यीशु मसीह को जान ले, பாவத்திலிருந்து மீட்பை பெறும்படியாய், पाप से छुटकारा पाने के लिए, எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறும்படியாய், सारी रुकावट से हम चंगाई पाने के लिए ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், यीशु मसीह मेरे लिए कलवारी क्रूस पर मारा गया, அடக்கம் பண்ணப்பட்டார், गाड़ा गया, உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து जी उठा कर विश्वास कर பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் மூலிகை ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पिता पुत्र पवित्र आत्मा के नाम से वे लोग बपतिस्मा அதன் पाना பின்பு है। நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் என்று उसके எழுதப்பட்டுள்ளது. बाद मैंने तुम्हें जो भी आज्ञा दी कर यहाँ पर लिखा இது है, ஆண்டவருடைய கட்டளை, ये परमेश्वर की आज्ञा, இது வந்து மேண்டேட்டரி, கண்டிப்பாக இதை எல்லாரும் கை கொள்ள ये வேண்டும். निश्चय करने वाली आज्ञा है, यहाँ पर दिया गया है। கை கொள்ளலாம் கை கொள்ளாமல் இருக்கலாம் என்று அப்படி கிடையாது. और हम मानेंगे नहीं मानकर चलेंगे ऐसा नहीं रहना है। ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறதை நாம் வந்து கண்டிப்பாக கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर ने जो आज्ञा दी है उसे निश्चय हम पालन करना है। நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். मैंने तुम्हें जो भी आज्ञा दी वो सारे आज्ञा को मानकर चलने के लिए उन्हें उपदेश करो।
நீங்கள் கவலையே பயப்படாது நீங்கள் கவலைப்படாதீர்கள், मत डरो, நீங்கள் பயப்படாதீர்கள். मत डरो, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன். क्योंकि दुनिया के अंत तक मैं तुम्हारे साथ हूँ. நீங்க வீட்டில் இருந்தாலும் உங்களோட கூட இருப்பேன், आप घर पर रहोगे तो तुम्हारे साथ, நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்களோட கூட இருப்பேன், तुम काम पर जाओगे तो भी हम तुम्हारे உங்கள் साथ வேலை हैं. ஸ்தலத்தில் உங்களோட கூட இருப்பேன், तुम जहाँ काम करते हो वहाँ पर நீங்கள் रहूंगा, வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களோட கூட இருப்பேன், तुम घर पर बैठोगे तभी भी मैं तुम्हारे நீங்கள் साथ படுத்துக் रहूंगा, கொள்கிற போது உங்களோட கூட இருப்பேன். तुम सोते रहोगे तभी भी मैं तुम्हारे நான் साथ हूँ. ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறேன். मैं जीवित இஸ்ரவேலை परमेश्वर, காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. इजराइल को बचाने वाला परमेश्वर ना ही सोता है ना ही रूंगता है. ஹalleluya. हालेलुया. ஆனபடிதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் इसलिए उद्धार पाया परमेश्वर के लोग ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து उद्धार नहीं पाए उन्हें देखकर, சீக்கிரத்தில் ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லுவார்கள். उन्हें देखकर बोलते कि जल्द से जल्द उद्धार में आओ. சிலருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். किसको थोड़ा आश्चर्य लगता है. கொஞ்ச நாளைக்கு முன்னால வர நம்மை போலத்தான அமைதியா இருந்தார்கள். कुछ समय के पहले तो अपने जैसे थे, शांत. இப்ப என்ன ரொம்ப ஆண்டரை பத்தி சொல்லுகிறார்கள். अब क्यों ये इतना परमेश्वर के बारे में बोलते हैं? சொல்லத்தான் செய்வார்கள், बोलेंगे ही. அவள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள், उद्धार पाए, ஆண்டுடைய அன்பை ருசித்து இருக்கிறார்கள், परमेश्वर के प्रेम को चखे நான் हैं. பெற்ற இந்த இன்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். हमने जो एक खुशी पाई है सभी को कहना है. ஆனபடியால் தான் இந்த உலகத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. इसलिए इस दुनिया पर सुसमाचार सुनाया जाता है. எத்தனை கஷ்டங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் कितना भी कष्ट नष्ट संकट आए, ஆண்டவருக்காக அதை ஜனங்கள் சகித்துக் கொள்கிறார்கள். यीशु मसीह के लिए जब लोग सहते हैं, சிலர் சொல்லும்போது அவர்களை அவமானப்படுத்தி விட்டாலோ, कभी कभी किसको ही कहते तो उन्हें अपमान करते हैं. சுவிசேஷம் சொல்லுங்கள் அதை குறித்து கவலைப்படுகிறது கிடையாது. जो सुसमाचार सुनाने वाले उसके बारे में कोई चिंता அவர்கள் नहीं அந்த करते. ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், क्योंकि वे लोग परमेश्वर को जानते हैं, ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். उद्धार पाए हैं. இது மகிமையானது, ये महिमा है, இது மேன்மையானது. ये बहुत महिमा ஆண்டவர் वाली है. எப்போதும் கூடவே இருக்கிறார். कुछ हमारे साथ है, எதை கேட்டாலும் நமக்கு தருகிறார். कुछ भी पूछे तो परमेश्वर देता பாருங்க, இந்த है. உலகத்துல மனிதர்களுக்கு ஞானம் ரொம்ப அவசியம். दुनिया पर देखो सभी लोगों को ज्ञान की जरूरत है. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? यीशु मसीह क्या कहते हैं? ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், अगर किसी के पास ज्ञान की कमी हो तो, எந்த வேலைக்காக இருக்கட்டும், எந்த படிப்புக்காக இருக்கட்டும், कोई भी काम के लिए हो या कोई भी पढ़ाई के लिए हो, ज्ञान की जरूरत हो, நமக்கு ஞானம் தேவை. ज्ञान की जरूरत ஒருவன் है. ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், अगर किसी के पास ज्ञान की कमी है तो சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், परिपूर्णता से देने वाला परमेश्वर. நீங்க 50% கேட்டா உங்களுக்கு 100% கூட ஆண்டவர் தருவார். तुम 50% मांगोगे तो 100% देने के लिए भी वो तैयार है. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், भरपूरी रीति से देने के लिए. கேட்கிற ஒருவரை அவர் கடிந்து கொள்ள மாட்டார். जो मांगता है वो उसे कभी निंदा नहीं करता. அவரிடத்தில் கேளுங்கள், उससे पूछो, அப்பொழுது அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ज्ञान तुम्हें दिया जाएगा. ஏன்னா ஞானம் ரொம்ப அவசியம். क्योंकि ज्ञान की तो जरूरत है. எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டு பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறார். और हम शास्त्र पर देखते तुम जो कमाना है कमाओ, परंतु ज्ञान को कमाना आवश्यक है करके उन्होंने நமக்கு कहा. ஞானம் இருந்தால் தான் நம்முடைய வேலையிலே நாம ஒரு உன்னதமான நிலையிலே வேலைகளை செய்ய अगर हमारे முடியும். पास ज्ञान है तो हम जहाँ पर काम करते हैं वहाँ हम अच्छी रीति से क्या काम कर सकते ஞானம் हैं. இருந்தால் தான் ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில வளர்ந்து பெருக ज्ञान முடியும். होगा तो आत्मिक जीवन में आगे बढ़ सकते हैं. ஞானம் இருந்தால் தான் உலக வாழ்க்கையில ஒரு ஸ்டேட்டஸை நம்ம அடைய முடியும். ज्ञान होगा इस दुनिया की जो जिंदगी पर हम आगे बढ़ सकते हैं. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ज्ञान क्या है? परमेश्वर की जो भय मानना ही ज्ञान का आरंभ कर कर बताता है. அப்ப யார் ஒருவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, जो परमेश्वर का भय मानकर चले, அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிறார்களோ, वचन को मानकर चले, அவர்களுக்கு தேவன் அளவில்லாத ஞானத்தை கொடுக்கிறார். उनको परमेश्वर भरपूर रीति से ज्ञान देता है. அவர்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகிறார்கள். एक पवित्र जिंदगी जीते हैं. அந்த உலகத்தில் எந்த ஒரு வேலையில போய் அமர்ந்தாலும் எல்லாரை காட்டிலும் முதன்மையான நிலைமையில அவர்கள் ये இருக்கிறார்கள். दुनिया पर जो भी काम पे करते हैं वे लोग एक अच्छी स्थिति पर होते हैं. அப்ப அதுக்கு நமக்கு ஞானம் ரொம்ப தேவை. उसके लिए हमें ज्ञान की அந்த जरूरत है. ஞானம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது. ज्ञान परमेश्वर के पास है. அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர் தருகிறார். उस ज्ञान को परमेश्वर देते இப்பொழுது हैं. நம்ம ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். अब तो परमेश्वर जी उठा அவருடைய है. வல்லமை நாம் பெற்றுக்கொள்கிறோம். सामर्थ को हम पा लेते. கர்த்தராகிய இயேசு உலகத்தில் இருந்த நாட்களிலே சொன்னார். यीशु जो मसीह जब दुनिया पर थे तब उन्होंने कहा, அவர் அந்த நாட்களில் अनेक காரியங்களை சொன்னார். बहुत कार्य को उन्होंने कहा. அப்ப अनेक காரியங்களை அவர் சீசர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. बहुत सारे कार्य तो देखो उनके चेले को तो समझ में नहीं आया. இந்த நாட்களில் அப்படித்தான் இருக்கிறது. आजकल भी ऐसे ही है. சில காரியத்தை சொன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. कुछ कार्य अगर कहेंगे तो समझ में तो आती नहीं है. ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கின்ற பொழுது, और वचन को जब हम देखते हैं, வசனத்தின்படி தான் இது நடக்கிறது. ये वचन के अनुसार ही होता है. யோவான் 16 அதிகாரம் यूहन्ना 16 12 வசனத்தை வாசிக்கலாம். 12 वचन को कोई पढ़ सकते. यूहन्ना 16:12. இன்னும் अनेक காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இன்னும் பாருங்க, अनेक காரியங்கள், இப்ப கொஞ்சம் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இன்னும் अनेक காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள்.
என்ன சொல்லியிருக்கு? அவைகளை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். और यहाँ पर लिखा है मुझे तुमसे और भी बहुत सी बातें कहनी है परंतु अभी तुम उन्हें सह नहीं सकते करके उन्होंने कहा है. ஒரு சில காரியத்தை சொன்னனாலே உங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. कुछ कार्य को अगर बताएंगे तो ही कभी समझ में नहीं आती அதை है, உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை, कभी विश्वास कर नहीं पाते, அதன்படி நடக்க முடியவில்லை. कभी चल नहीं सकते. அதான் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். वो यहाँ पर कहते हैं कि अगर मैंने तुम्हें सारी कार्य बता दी तो உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. मुझे तुमसे बहुत सारी बातें बतानी है, कहनी है. அவைகளை நீங்கள் இப்பொழுது சொன்னால் நீங்க தாங்க மாட்டீர்கள். ये सब मैंने अगर अभी तुमसे कहा तुम सह नहीं सकते. இது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். हम देखो हमारी जिंदगी पर देखते हैं, சில காரியங்களை சொன்னால் சிலருக்கு தாங்க முடியவில்லை, அவர்கள் பொறுத்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். अगर कुछ कार्य कुछ लोग को हम बोलेंगे तो वो लोग सह नहीं सकते, காரணம் என்னென்றால் அவருக்கு அது புரியவில்லை. क्योंकि वे लोग को समझ नहीं आया. புரிகிற நாள்ல தான் ஐயோ அன்றைக்கு சொன்னார்கள் அது சரிதான் என்று அறிந்து जिस கொள்வார்கள். दिन समझ में आएगा उस दिन कहेंगे अरे इन्होंने तो सही कहा था उस அது दिन. நான் अनेक காரியங்கள் பார்த்திருக்கிறேன். बहुत सारा कार्य देखा है. अनेक காரியங்கள் ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை பிரசங்கிக்கின்ற பொழுது और जब पवित्र आत्मा बहुत सारा कार्य जब प्रचार करने के लिए कहता ஒரு है, சிலர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், कुछ लोग उसे ऐसे ही ग्रहण करते हैं, அநேகர் அதை கமெண்ட் அடித்து கொண்டு போவார்கள். कुछ लोग उस पर ठट्टा उड़ाते हैं. இவர் சொல்லுகிறபடி நடந்து விடுமா, क्या ये जैसा बोलता है वैसा होता है, அவர் பாட்டுக்கு சொல்ற எல்லாம் நடக்குமா? क्या वो जैसा बोलता है होता है. யார் விசுவாசிக்கிறார்களோ जो विश्वास करते हैं அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடக்கிறது. उनको जो परमेश्वर ने कहा वो कार्य होता है. ஆண்டவர் என்ன வேதத்தில் சொல்லி இருக்கிற அதை எடுத்து தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். यीशु मसीह ने जो शास्त्र पर कहा वही हम निकाल कर तुम्हें बताते हैं. அப்ப கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நீங்கள் அன்றைக்கு இப்படி பிரசங்கம் பண்ணினீர்கள் ஐயா, और वो कुछ साल के बाद बोलते हैं उस दिन तो तुमने ऐसा प्रचार किया था. அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் நான் விசுவாசித்தேன். उस दिन तो मुझे थोड़ा बुरा लगा था बट मैंने எனக்கு ரொம்ப विश्वास किया. ஆச்சரியமா இருக்கிறது, मेरे को बहुत आश्चर्य அது लगा. அப்படியே ஆகிவிட்டு என்று சொன்னதை நான் பலரிடத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். ऐसे ही हो गया कर कर ऐसा बहुत सारे लोगों ने मुझे गवाही दिया है. ஒரு சிலர் விசுவாசிக்காமலே போய்விட்டார்கள், कुछ लोग ने विश्वास नहीं किया, அதற்கான பலனை அவர்கள் பெறாமலும் போய்விட்டார்கள். उसका प्रतिफल तो वे पाए नहीं. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது என்றால் परमेश्वर का वचन अगर हमारी ओर आता है तो கவனத்தோடு அந்த வார்த்தையை கேட்டு இருதயத்தில் பதித்து 1 30 60 100 நாம் பலன் கொடுக்க வேண்டும். ध्यान से उसे लेकर हमारे हृदय पर बसाकर 10 गुना 30 गुना 100 गुना हमें प्रतिफल देना है. ஆண்டவர் சித்தமான தரட்டும் என்று இருந்து விட கூடாது. परमेश्वर का इच्छा होगा तो देगा कर कर वैसा नहीं நமக்கு देना है. எல்லாவற்றையுமே தர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் தான். हमारे लिए सब कुछ देना है परमेश्वर की इच्छा. அதை எழுதி தான் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். लिख कर ही परमेश्वर ने दिया है. இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ शास्त्र क्या कहती है அதை கருத்தாய் கை கொண்டோமானால் और उसको ध्यान से अगर उसका पालन करें நிச்சயமா தேவன் நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை கட்டளையிடுவார். निश्चय परमेश्वर एक अच्छे யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் அது நடக்கும். जो विश्वास करते केवल उन्हीं को होगा. இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு दुनिया की परिस्थिति देखकर இது எப்படி ஆகுமோ இது எப்படி ஆண்டவர் விசுவாசிக்க என்றால் கண்டிப்பாக நடக்காது. कभी ऐसा लगता है कि इसको कैसा विश्वास करे कैसा होगा, अगर ऐसा होगा तो नहीं होगा. விசுவாசிக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார், அவர்கள் விசுவாசத்தபடி விசுவாசத்துக்கு அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். विश्वास करने वालों को परमेश्वर देखता है और वो जैसा विश्वास करते उनके अनुसार देता है. இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். अब अगर मैंने तुमसे कहा तो तुम सह नहीं सकते. அப்ப ஆண்டவர் சொன்னார், तो यीशु मसीह அதுக்கு कहते அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். उसका दूसरा वचन पढ़े. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை பாருங்க, நடத்துவார். அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி பிதாவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से न कहेगा परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें भी तुम्हें बताएगा. சில சத்தியம் உங்களுக்கு உடனே புரியாவிட்டால், कुछ सत्य अगर आपको तुरंत पता नहीं चले तो அதை குறித்து கமெண்ட் அடிக்கும் வாயில வந்தபடி பேசிவிடவும் கூடாது. उसके बारे में ऐसा ठट्टा करना मजाक उड़ाना वैसा करने की जरूरत नहीं है. அமைதியாக இருக்க வேண்டும். और अशांतता से रहना है. ஆண்டவரே இது இப்பொழுது எங்களுக்கு புரியவில்லை, ये परमेश्वर ये तो हमें समझ नहीं அந்த आता. குறித்த நேரத்தில் புரியும்படி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும். परमेश्वर हमें थोड़ा सही समय पर समझने के लिए अनुग्रह करो. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर सब कुछ देखता है. நீங்க எல்லாம் இங்க அமர்ந்து கொண்டு நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். आप सब लोग यहाँ पर बैठकर देखो प्रचार सुन रहे हो. உங்கள் மனதில் என்னென்ன ஓடுகிறது, என்னென்ன சிந்திகள் என்பது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். आपके मन में क्या क्या चलता है, क्या क्या सोचते हो, सब परमेश्वर जानते हैं. தேவன் இங்கே உலாவுகிறார், परमेश्वर यहाँ पर ठहरता அவர் है, நம்மை நோக்கி பார்க்கிறார். हमें देखकर पुकारता
पुकारता है இந்த ஸ்தலத்திலே எடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு इस स्थल पर लिए जाने वाले प्रार्थना पर இங்கே பிரசங்கிக்கப்படும் இந்த வார்த்தைகளை यहाँ पर प्रचार किया जाने वाला என் वचन கண்கள் காண்கிறது, मेरी आंखें देखती என் हैं, காது செவி கொடுத்து கேட்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरी कान सुनती है कर परमेश्वर कहते हैं। என்ன பேசினாலும் என்ன சிந்தித்தாலும் कुछ भी बात करें, हम कुछ भी सोचे, அத்தனை ஆண்டவருக்கு தெரியும். सब हम हमारा परमेश्वर जानते அப்ப हैं। ஆண்டவருக்கு பிரியமான செய்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். अब परमेश्वर का प्रिय जीकर तो हम सारा आशीष पा सकते हैं। நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் हमारा இருக்கிறார். परमेश्वर जी उठा परमेश्वर। எப்போது நாம் கேட்டாலும் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், कभी भी अगर हम प्रार्थना करें तो हमारी आवाज सुनता है, நமக்கு நன்மை செய்கிறார். भलाई करता है। அப்ப எப்ப நமக்கு விசுவாசம் வரும்? विश्वास कब आएगा? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், शास्त्र पर क्या लिखा गया है? ஆண்டவர் பிரசங்கிக்கு அதற்கான ஊழியர்களை அனுப்பி இருக்க வேண்டும். और जो वचन को प्रचार करने के लिए परमेश्वर सेवक को भेजना आवश्यक है। அனுப்பப்பட்டால் தான் நம்ம பிரசங்கிக்க முடியும். अगर कोई भेजा जाएगा तो ही आकर वो प्रचार करेगा। யார் ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுப்பார். जिसको परमेश्वर भेजता है उन्हीं को परमेश्वर वचन भी देता है। அந்த வார்த்தை பேசப்பட வேண்டும், वचन बोया जाना है, அதை ஜனங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். वो लोग प्रजा उसे सुनना है। வசனத்தை கேட்க கேட்கத்தான் விசுவாசம் பெருகும். वचन को सुनते सुनते आप में विश्वास की बढ़त होगी। விசுவாசம் பெருக பெருகத்தான் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். विश्वास बढ़ते बढ़ते और वो उद्धार की ओर चलेंगे। ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் தேவனாய் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். उद्धार पाने के बाद वे परमेश्वर की दंडोत பாருங்க, करेंगे। தேவனாய் கர்த்தரை தொழுது கொண்டால் ஆசீர்வாதம் நமக்கு வந்துவிடும். परमेश्वर की दंडोत करेंगे तो आशीष आ जाएगी। அப்ப கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனமாய் கேட்கிறது மிகவும் அவசியம். और परमेश्वर की वचन ध्यान से सुनना बहुत आवश्यक है। அநேக நேரத்தில் இந்த வசனங்களை பார்த்தா ஆவியானவர் என்னைக்கு அவர்கள் சொல்லுகிறாரோ அன்னைக்கு தான் புரியும். और बहुत समय तो हम बोलते हैं, बट जब पवित्र आत्मा उन्हें बताएगा तभी लोगों को समझ என்று आएगा। நான் அறிந்து கொள்வேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். तो ऐसा मैं जानता हूं क्योंकि परमेश्वर ने कहा है। எல்லாருக்கும் எல்லாம் உடனே புரிந்து விடாது. सभी को सब कुछ तो देखो समझ में नहीं आ जाएगा। என்றைக்கு புரிகிறதோ அவர்கள் அன்றைக்கு நல்லவர்களாய் மாறி விடுகிறார்கள். जिस दिन समझ आया उस दिन वे बदल जाते हैं। புரியாத வரையிலும் அவர்கள் அதை குறித்து பேசவும் தேவையில்லாத காரியங்களை செய்து விடுகிறார்கள். जब तक वो समझ नहीं आता तब तक तो वे बातें करते, थोड़ा मजाक ஆனா ஒரு நாள் கண்டிப்பா புரியும், அன்றைக்கு ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். एक दिन तो देखो निश्चय उन्हें समझ आएगा। उस दिन वे कहेंगे कि अरे यार ये तो हमने गलत बोल दिया। நம்மளும் நிறைய காரியங்களை பேசி இருக்கலாம். हम भी बहुत कार्य बोल रहे हैं। ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? परमेश्वर की वचन क्या कहती है? அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை அமைத்தால் वचन के अनुसार जिंदगी बिताए, நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். निश्चय आशीष करेगा। அவர் நம்மோடு கூட தானே இருக்கிறார். हमारे साथ है, நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. हमें ना ही छोड़ेगा और ना ही त्यागेगा। யோவேல் 2ஆம் அதிகாரம் और योवेल 2 अध्याय 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और 26 को पढ़े। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பாருங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. और मेरी प्रजा कभी भी लज्जित नहीं होती है कर यहाँ पर लिखा गया है। நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், मैं इस्राएल के बीच में हूँ, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், मैं ही तुम्हारा परमेश्वर, வேறு ஒருவரும் இல்லை என்று और कोई அறிந்து दूसरा नहीं है, கொள்வீர்கள். और कोई दूसरा नहीं, ये जान लो। என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा कभी भी न टूटेगी, कभी निराशा नहीं होगी। அதற்கு பின்பு उसके बाद நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். सभी प्राणियों के ऊपर मैं अपनी आत्मा उंडेलूंगा। நமது மீது அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுவாராம். हम सब पर वो पवित्र आत्मा उंडेलेगा। இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள நம்மை சரிப்படுத்திக் கொண்டோமானால், पवित्र आत्मा पाकर हम अपने आप को सही कर ले तो நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோமா? कैसे होंगे हम? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீர்கள். तुम पूर्ण तरह से तुम खाकर तुम हम देखते तृप्त होंगे உங்களுக்கு ஆகார குறைவே வராது. और तुम्हें कोई कमी नहीं होगी। ஆண்டவர் நல்ல வேலைகளை கொடுப்பார், परमेश्वर अच्छा काम நல்ல देंगे, சம்பாத்தியத்தை தருவார், अच्छी तनख्वाह देंगे, நல்ல ஆலயத்திலும் தொழுது கொள்ள கிருபைகளை தருவார். भवन पर आकर प्रार्थना करने के लिए நீங்கள் कृपा देगा। சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து परिपूर्णता से तुम खाकर तुम तृप्त होकर உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை, अद्भुत रीति से चला के आने वाला परमेश्वर को। நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியம் அதிசயமா தான் நடக்கிறது. बहुत सारा कार्य देखो अद्भुत चलता है, आश्चर्य எல்லோருடைய வாழ்க்கையில நம்ம அனுபவித்து இருக்கிறோம். हम सब ने अपने अपनी जिंदगी पर
ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். परमेश्वर अद्भुत और आश्चर्य काम करने वाला। எல்லாருடைய வாழ்க்கையில அதை செய்கிறார். யார் எதிர்பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஆண்டவர் செய்கிறார். जो वो देखता है, जो चाहता है, उसके जिंदगी पर परमेश्वर अद्भुत आश्चर्य काम करता இப்படி है। நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தரை அவர்கள் துதிப்பார்கள் என்று ये எழுதப்பட்டுள்ளது. लोग भलाई पाकर परमेश्वर की सामने आकर उसकी स्तुतिगान गाएंगे करके हम देखते हैं। ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. मेरी प्रजा कभी भी लज्जित नहीं होगी। பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் मैं इज़राइल के बीच में निवास करने वाला हूँ। தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய ஜனங்களை நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்றும் परमेश्वर अपने प्रजा के बीच में निवास करता நானே है। உங்கள் தேவனாகிய கர்த்தர். मैं ही पिता परमेश्वर, வேறு ஒருவரும் இல்லை, और कोई है नहीं, வேறொரு தேவனே கிடையாது. और कोई परमेश्वर ही नहीं है। அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ये लोग आप जान लो, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरी प्रजा कभी भी लज्जित नहीं होगी। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அப்ப அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டே போக மாட்டார்கள். मेरी प्रजा कभी भी लज्जित नहीं होगी, ये परमेश्वर कहता है। உயிர்த்தெழுந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, जीवित परमेश्वर को जब हम ग्रहण करते हैं, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, पवित्र आत्मा जब आप पाते हैं, உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். आपकी जिंदगी भी हर्षित के समान होती அது है, மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படும். बहुत आनंद के साथ होगी। உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். जीवित उठा परमेश्वर की सामर्थ पाते हैं। கர்த்தரா இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு यीशु मसीह जी उठने के बाद தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், और चेलों से कहा, நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறேன், मैं पिता के पास जाता हूँ। போய் நான் உங்களுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ண அந்த பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். जो पिता ने वादा किया वो पवित्र आत्मा को भेजूंगा। அதுவரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். तब आप लोग यरूशलेम में तुम वहां पर उसे तुम थाम के तुम நீங்கள் बात जोते रहो। உன்னதத்திலிருந்து வர்ற வல்லமை நீங்கள் தரிப்பித்துக் கொள்ளும் வரைக்கும், स्वर्ग से आने वाली जो भी सामर्थ आने तक, அப்ப இந்த உலகத்திலே ஜீவிக்கிறதுக்கு உன்னதத்திலே ஆண்டவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. इस दुनिया पर देखो जीना है तो स्वर्ग से सामर्थ हमें पाना आवश्यक है। உன்னதத்திலிருந்து வர வல்லமை நீங்கள் தரித்துக் கொள்ளும் வரைக்கும், और जो स्वर्ग से आने वाले सामर्थ पाने तक நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். यरूशलेम में आप लोग बाट जोते रहो कर அவர்கள் அப்படியே காத்திருந்தார்கள். वे लोग वैसी बाट இந்த जोते रहे। பரிசுத்த உங்களிடத்திலே வரும். पवित्र आत्मा आएगा, பரிசுத்த உங்களிடத்திலே வருகின்ற பொழுது, पवित्र आत्मा जब तुम्हारे पास आएगा, நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்கின்ற आप பொழுது, लोग पवित्र आत्मा जब पाओगे, நீங்கள் பலன் அடைந்து सामर्थ पाकर எருசலேமிலும் यरूशलेम पर, யூதேயா தேசம் முழுவதிலும் यहूदिया सारे देश पर, சமாரியாவிலும் सामरी में, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். पृथ्वी के अंत तक आप लोग मेरे लिए गवाही के समान அவன் होंगे। பரிசுத்தன் உங்களுக்குள்ளே வந்து விட்டால், पवित्र आत्मा तुम्हारे अंदर நீங்கள் आएगा ஆண்டுடைய பிள்ளையை உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை வைத்திருக்க நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். और परमेश्वर तुम्हारे लिए सारे आशीष रखा है, आप लोग जान लोगे। எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். इसके बारे में चिंता करने की आवश्यक नहीं। ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறியாதனால தான் பிரச்சனை வந்து கவலைப்படுகிறோம். और परमेश्वर हमारे साथ है ये हम भूल जाते हैं, इसलिए परेशानी होती है तो हम चिंतित हो जाते हैं। ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். कोई कोने में बैठकर रोते, ஏதோ இழந்து விட்டது போல அழுது கொண்டிருக்கிறோம். कुछ तो हमने बहुत बड़ा खो लिया ऐसा ஆண்டவர் सोचकर நம்ம रोते முன்னால் உட்கார்ந்து நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். हैं। परमेश्वर आगे बैठकर हमें देखता रहता है। என்னோட அருமையான பிள்ளைகளை ஏன் அழுகிறீர்கள்? ये मेरे प्यारे बच्चे क्यों रो रहे हैं? நான் தான் ஜீவிக்கிற தேவனாக मैं तो இருக்கிறேனே. जीवित परमेश्वर हूँ, நான் உங்களுக்கு எல்லா வார்த்தைகளும் கையில கொடுத்திருக்கிறேனே. सारा वचन मैंने तुम्हें दिया। நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதினால் आप लोग परमेश्वर की संतान हो, நீங்கள் इसलिए சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியாகத்தானே இருக்க आप வேண்டும். लोग परिपूर्णता से खाकर तृप्त रहना है। உங்கள் கஷ்டங்களால் நீங்கள் நன்மை பெற்றவர்களாகத்தானே இருக்க आपकी வேண்டும். कष्ट वगैरह हटकर आप लोग भलाई पाकर तो रहना எந்த है। பிரச்சனை என்னன்னு கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? कोई भी कष्ट में तुम मुझे देखकर पुकारो, मैं तुम्हें छुटकारा दूंगा कर ஆபத்து நேரமாக இருக்கட்டும், और वो भले ही कोई भी एक आपत एक ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, और कोई भी एक परिस्थिति अगर ऐसी आई நான் तो, கண்டிப்பாக உன்னை விடுவித்து விடுவேன். और कोई संकट के समय तो நீ मुझे என்னை देखकर पुकारो, மகிமைப்படுத்துவாய் என்று தான் சொல்லி तुम இருக்கிறார். मुझे देखकर पुकारो और मैं तुम्हारी मेरी महिमा करूं। அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால்தான், इस वचन हमारे हृदय पर होगी तो அது எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டுமே कोई भी तरह की परेशानी आई கவலையே பட மாட்டோம். हम परेशान नहीं ஏதோ होंगे। வந்திருக்க ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணுவோம். कुछ परेशानी आई हम प्रार्थना तो करेंगे। ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? यीशु ने क्या कहा? எல்லா மனுஷனுக்கும் நேரிட சோதனை தான் உங்களுக்கும் வரும். जो सभी इंसान को परीक्षा आती है वही तुम्हें आएगी। மனுஷனுடைய சோதனை இல்லாம வேற சோதனை உங்களுக்கு வராது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். मनुष्य को जो परीक्षा आती है वो छोड़कर कोई अलग नहीं आएगी आपको। தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर देखो सच्चाई है, அவர் என்றைக்கும் உண்மை, நம்ம தான் பொய்யர்கள். और हम ही झूठ कभी कह देते हैं।
ஒரு ஆள் நம்ம என்ன சம்பவம்னு கேட்டாலும் உண்மையை மறைச்சிருவாங்க, பொய்யை சொல்ல துணிந்து சொல்லுவாங்க. हाँ, कभी तो लोगों के साथ बात करके कुछ पूछेंगे तो सच बताते नहीं, झूठ बताते. ஒரு ஆளுக்கு பிரச்சனை தான், நீங்க வந்து சொல்லுங்க அதை தீர்த்து வைப்போம்னா உண்மை சொல்ல மாட்டாங்க. अगर हमने किसी को बोला कि परेशानी क्या है बताओ, तो कभी सच बताते नहीं है वो. இருக்கிறாங்க உண்மையை சொல்லி ஆலோசனை கேட்டு உடனே சரிப்படுத்துறவங்களும் இருக்கிறார்கள். सच बताकर आलोचना पाने के और से भी लोग हैं. அநேகர் வந்து உண்மையை சொல்லுகிறது இல்லை. बहुत सारे लोग सच्चाई नहीं कहते. இங்கிற வேதத்துல என்ன பார்க்கிறோம்? शास्त्र में क्या कहा है? ஆவியான நம்மோட கூட இருக்கின்ற பொழுது पवित्र आत्मा हमारे साथ हो तो என்ன நம்மிடத்தில் இருக்கிறதோ நம்ம ஆண்டவரத்தில் உண்மையை நம்ம சொல்ல வேண்டும். जो हमारे पास है वो सच्चाई रीति से परमेश्वर அவர் को कहना உண்மையுள்ள है. தேவன். वो सच्चाई परमेश्वर. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரலாம். सभी को अपने अपने जिंदगी में कुछ ना कुछ परेशानी तो आएगी. இந்த உலகத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் ஒரு போலதான பிரச்சனைகள் வரலாம். इस दुनिया पर किसी ने परमेश्वर को माना है, परमेश्वर को नहीं माना है, நாம் सभी को आएगी. ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். परंतु हम आराधना करने वाला परमेश्वर सच्चाई அவர் परमेश्वर நம்மை கைவிட மாட்டோம் என்று சொல்லி है. वो இருக்கிறார். हमें न त्यागेगा कर कहा है. உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். तुम्हारे बल के ऊपर तुम्हें परीक्षा नहीं करेगा कर उसने कहा है. அப்படி உங்களை விட்டுவிட மாட்டேன். ऐसा नहीं छोड़ूंगा. அந்த சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளபடியான போக்கையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். वो परीक्षा के साथ उससे बच निकलने के रास्ता भी मैं तुम्हें बताऊंगा. ஹalleluya. हालेलुया. பிரச்சனைகளை விடுதலை கொடுப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परेशानियों पे मैं तुम्हें छुटकारा दूंगा कर परमेश्वर कहता है. அதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. वही जीवित उठा परमेश्वर. இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். आज भी जीवित है நம்முடைய परमेश्वर. ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன். प्रार्थना की आवाज सुनता है. உள்ளத்தின் அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன். और हृदय की जो है कि जो रोना को देखता है, அவர் இரக்கமுள்ள தேவன். वो है दयालु परमेश्वर, உருக்கமுள்ள தேவன். करुणामय நீடிய परमेश्वर, கிருபையுள்ள தேவன். लंबी धीरज वाला மிகுந்த परमेश्वर, சாந்தமுள்ள தேவன். बहुत शांतता वाला நமக்கு परमेश्वर, இறங்குகிற தேவன். हमारे लिए उतर कर அவர் आता है. ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. वो तसल्ली का परमेश्वर है எப்பேற்பட்ட करता है. பிரச்சனை நமக்கு ஆறுதலை அவர் கண்டிப்பாக தருவார். किसी भी तरह की परेशानी वो तुझे तसल्ली देगा. அப்ப ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को जैसा जानना है वैसा जानना அந்த होगा. சீசர்களுக்கு சொன்னார், यीशु से अब நீங்கள் उनके चेलों से காத்திருந்து कहा, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். यीशु मसीह ने चेलों से कहा थाम कर आप लोग पवित्र आत्मा पालो. உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது அதுதான். जीवित परमेश्वर की सामर्थ वही है. உயிர்த்தெழும் வல்லமை நாம் இன்று பெற்றிருக்கிறபடினால் தான் जीवित उड़ा परमेश्वर की सामर्थ पाए, इसलिए பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். पाप से छुटकारा पाए, பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். पाप की क्षमा पाए, அதனால் உண்டான சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். से आने वाली श्राप से छुटकारा, சாபத்தினால் வந்த இல்லாமைகள், வெறுமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். और श्राप से आने वाली कष्ट और नष्ट उससे छुटकारा. நாம் எங்கே கடந்து போனோம், தேவனாகத்தான் நம்மோடு அவர் நடந்து வருகிறார். जहां जहां जाते परमेश्वर हमारे साथ वहां वहां आते. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. उनकी प्रसन्नता हमारे साथ चलती है. இதை நாம் எப்போதும் உணர்ந்தோம் என்று வைத்துக் கொள்வோம். अगर इसे हम जान ले तो நாம் கவலைப்படுவோமா? क्या हम चिंतित होंगे? கவலைப்படுவோமா? क्या हम चिंतित होंगे? நிச்சயமா கவலைப்பட மாட்டோம். निश्चय चिंतित नहीं होंगे. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். परमेश्वर सर्वशक्तिमान அவர் என்னோடு கூட இருக்கிறார். मेरे साथ है. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். पवित्र आत्मा की मैं अभिषेक को पाया हूं. அப்படின்னா அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? நான் போய் தேற்றவளனாகிய பரிசுத்தாவை உங்களுக்கு அனுப்புவேன். मैं जाकर तसल्ली करने वाला परमेश्वर, वो जो पवित्र आत्मा को तुम्हारे पास भेजूंगा. அவர் நம்மோடு நமக்கு உள்ளாகவே இருக்கிறார். हमारे अंदर हमारे साथ है. அப்ப ஆண்டவர் நமக்கு உள்ளாகத்தான் இருக்கிறார். परमेश्वर हमारे अंदर है. பிரச்சனை போய் உட்கார்ந்து நம்ம வந்து அழ வேண்டிய அவசியம் உண்டா? क्या कोई परेशानी आएगी तो बैठकर रोने की जरूरत है क्या? नहीं है. கிடையாது. नहीं है. நாம் வந்து உடனே ஏதாவது ஒரு காரியம் என்றால் कोई भी कार्य हो तो வேதத்தை எடுக்க வேண்டும். शास्त्र को निकाले, வேத வசனங்களை படிக்க वचन வேண்டும். को पढ़े, அதை தியானிக்க வேண்டும். ध्यान करे, ஆண்டவர் கூட பேச வேண்டும். परमेश्वर ஜெபிக்க के வேண்டும். साथ प्रार्थना करना है, उनसे मुलाकात करना है. ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு பாலமாக அமைகிறது ஜெபம்தான். परमेश्वर और हमारे बीच में अगर कोई ब्रिज है तो वो प्रार्थना है. இந்த ஜெபம் பண்ணுவதற்கு முன்பா நமக்கு விசுவாசம் வேண்டும். इस प्रार्थना करने के पहले विश्वास की आवश्यक है. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். विश्वास के साथ तुम प्रार्थना पर जो भी मांगोगे सब कुछ पाओगे. நான் ஜெபிச்சேன் எனக்கு கிடைக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. कोई नहीं कह सकता कि मैंने प्रार्थना किया और मुझे ஆண்டவர் मिला ही नहीं. உண்மை உள்ளவர். परमेश्वर सच्चाई அவர் परमेश्वर உண்மை உள்ள வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். सच्चाई शब्द लिख कर दिया है. அப்போ தப்பு எங்க இருக்கிறது? तो गलती किस पर है? மக்களிடம் தான் இருக்கிறது. हमारे पास ही அவர் है. எப்போதும் உண்மை உள்ளவர். वो हमेशा सच्चाई परमेश्वर. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ विश्वास के साथ प्रार्थना पर जो भी मांगोगे அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். सब लोग सब कुछ पालोगे. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது प्रार्थना जब करोगे எவைகளை ஜெபத்திலே கேட்டுக்கொள்வீர்களோ जो भी प्रार्थना तुम प्रार्थना पर पूछोगे கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். निश्चय पालेंगे कर कर विश्वास कर कर प्रार्थना करो. அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது உண்டாகும். तब वो निश्चय तुम्हारे लिए होगा. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து परमेश्वर வைத்திருக்கிறார். ने वादा दिया है.
இப்ப பாருங்க நம்முடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். प्रेरितों ने पवित्र आत्मा की सामर्थ पाई है। பெற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காண உயிர்த்தெழுதலின் வல்லமை பெற்றுக்கொண்ட உடனே अगर जी उठा परमेश्वर का सामर्थ पाने के बाद அவர்கள் ஜெபம் பண்ணின ஜெபம் கூட எவ்வளவு வல்லமையா இருந்தது பாருங்க. देखो वे लोग प्रार्थना करने के बाद कैसे प्रार्थना की। அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம். प्रेरितों 4 अध्याय 31 को कोई पढ़े। அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. जब प्रार्थना कर चुके तो वह सारा स्थान जो था वो इकट्ठे थे वो हिल गया और वे सब पवित्र आत्मा से परिपूर्ण हो गए और परमेश्वर का वचन हियाव के साथ सुनाते रहे। ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது जब परमेश्वर दुनिया पर थे பாவிகளின் கையிலே என்னை ஒப்பு கொடுப்பார்கள். पापियों के हाथ पर मुझे दिया जाएगा. இயேசு கிறிஸ்து பாவியின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். यीशु मसीह पापियों के हाथ में दिया जाएगा. அவரை பிடித்து அவர்கள் வந்து சிலுவையிலே வந்து அறைவார்கள். ये लोग उसे पकड़वाकर उसे क्रूस पर चढ़ाएंगे. நான் மரிப்பேன், मैं मरूंगा, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், तीसरा दिन मैं जीवित उठूंगा. இது இந்த சீசர்களோட கூட அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் அதை சரியா விசுவாசிக்கவும் முடியவில்லை. ये चेलों ने ये समझ भी नहीं पाया और विश्वास भी नहीं कर पाए. பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், अद्भुत और आश्चर्य काम करने वाला परमेश्वर, இவர் யாரும் பிடித்து சிலுவையில் அறைந்து விட முடியுமா? क्या इसे लेकर कोई भी क्रूस पर चढ़ा सकता है? இந்த அப்பம் வந்து 2 மீன்ல 5000 பேருக்கு பங்கெடுத்து கொடுக்கிறார். 5 रोटी 2 मच्छी 5000 लोगों को खिलाता है. எப்படிப்பட்ட நோயினாலும் அவர் உடனே சுகமாகிறதுக்கான சுகமாகி விடுகிறது. किसी भी तरह की बीमारी वो चंगाई करता है. அவருக்கு புரியவில்லை. देखो समझ नहीं आता. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே जब उसे मारकर गाड़ा गया எல்லாரும் பயந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். सभी लोग डरकर एक रूम के अंदर बैठकर प्रार्थना இயேசு கிறிஸ்து பிடித்து சிலுவையில் அறைந்தவர் நம்மை பிடித்து கொண்டு போய் விடுவார்களோ? यीशु मसीह को जिसने क्रूस पर चढ़ाया हमें भी पकड़ कर ले चलेंगे. ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள். यीशु मसीह ने जो भी वचन बोला भूल गए. ஆண்டவர் சொன்னபடி சிலுவையில் அறைந்தாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. और जैसे भी यीशु मसीह ने कहा वैसा उन्हें मार दिया गया. அவர் சொன்னபடி 3 நாள் உயிர் தெழுந்து விடுவார் என்ற எண்ணமே இல்லாமல் அவர்கள் போய் விட்டார். वो जैसा कहा तीसरा दिन जी उठेगा ये किसी को भरोसा ही नहीं था. அதான் எல்லாத்தையும் சொன்னா இப்போ உங்களால தாங்க முடியாது. इसलिए मैं सब कुछ बोलूंगा तो तुम अभी इसे सह नहीं सकते. அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார். वो पवित्र आत्मा आएगा तब तुम्हें हर एक कार्य இப்போ இந்த பரிசுத்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ये पवित्र आत्मा पाए. இப்பொழுது தைரியமாய் எழும்பி வெளியே வருகிறார்கள். धैर्य के साथ उठकर बाहर இப்பொழுது பிரசங்கம் பண்ணுகிறார்கள். प्रचार करते. அவர் பேதுரு அப்போஸ்தலன் பேதுரு பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது प्रेरित पतरस जब प्रचार करते हैं அந்த வசனத்தை கேட்ட உடனே वचन सुनते ही இருதயத்திலே உணர்ந்து हृदय में हम देखते कि குத்தப்பட்டவர்களாகி हृदय पर उनको एक सून आई. சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? उन्होंने पूछा भाइयों अभी हमें करना क्या है बताओ. நீங்க இவ்வளவு உங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, अब इतने लोग यहाँ पर है, இங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் अगर उद्धार नहीं पाए तो கூட்டம் முடிஞ்ச உடனே கேட்கணும், ஐயா இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். उद्धार नहीं पाए तो ये सभा खत्म होने का तो हमसे पूछ सकते हैं என்ன செய்ய வேண்டும், उद्धार पाने के लिए मुझे क्या करना है. இப்படி பிரச்சனை இத குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ऐसा एक संकट है, इसके बारे में शास्त्र क्या कहते हैं? நான் எப்படி விடுதலை பெற முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். मेरी संकट से छुटकारा पाने के लिए परमेश्वर क्या कहता है? அப்ப பேதுரு அவர் பிரசங்கம் பண்ணின உடனே அவர்கள் கேட்டார்கள். पतरस प्रचार करते ही उन्होंने सुना நாங்கள் பாவம் செய்து விட்டோம், हमने पाप किया, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், हमें क्या करना है? அப்ப அவர் சொன்னார், उन्होंने कहा நீங்கள் ஒவ்வொருவரும் एक जन முதல்ல மனம் திரும்பணும். पहले मन फिराओ. எந்த தப்புல எந்த பாவத்தில் எந்த பிரச்சனையில இருக்கிறீங்களோ, जो भी पाप में जो भी कष्ट जो भी संकट में है, நீங்கள் மனம் திரும்பி मन फिराओ. பாவ மன்னிப்புக்கென்று पाप की क्षमा के लिए நீங்கள் முழுகின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். डूबकर बपतिस्मा पालो, அப்பொழுது பரிசுத்தன் வரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். और पवित्र आत्मा की वरदान तुम लोग पाओगे. வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், वचन को संतुष्ट के साथ ग्रहण किए वो लोग. பாருங்க பிரசங்கம் பண்ண உடனே பிரசங்கத்தை கவனமா கேட்ட உடனே சந்தோஷம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். और कुछ लोग देखो जब वचन दिया जाता है तो हर्ष के साथ उसे ग्रहण करते. எங்களுக்கு உடனே ஞானஸ்நானத்தை கொடுங்கள், எங்கள் பாவத்திலிருந்து மீட்பு பெற வேண்டும். और वो लोग कहते हैं कि मुझे तुरंत बपतिस्मा दो, मुझे पाप से छुटकारा पाना है. இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறபடி தான் எனக்கு எந்த ஆசீர்வாதம் வராமல் தடையாயிருக்கு. पाप मेरे पास है इसीलिए मेरे को कोई आशीष आ नहीं रहा है, सबकी रुकावट हो रही है. உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். बपतिस्मा पाए. பார்த்தால உடனே ஒரே நாள் உடனே 3000 பேர் ஞானஸ்நானம் एक ही பெற்றார்கள். दिन में 3000 लोग बपतिस्मा पाए. அடி இப்படி முன்ன சாடி எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு வந்து அங்க வந்து கூட்டம் கூடி அங்கே 3000 பேருக்கு மேல் ஞானஸ்நானம் वे लोग பெற்றார்கள். एक दूसरे से मिलके आकर 3000 लोग बपतिस्मा पाए. அவர்கள் தைரியமாக தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். धैर्य के साथ सुसमाचार सुनाए. ஆனபடியால் அவர்கள் பயப்படவில்லை. इसलिए डरा नहीं. எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவர்கள் அதிகாரம் மிரட்டினாலும் அவர்களை பயம் காட்டினாலும் और अधिकारियों
अगर हमें डराए या धमकी भी दे, இப்போ அவர்கள் நன்றாக தெரிந்து விட்டது, इनको समझ आया உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். जी उठा परमेश्वर हमारे साथ है, அவர் பரிசுத்தாவியாகி நம்மோடு கூட இருக்கிறார் पवित्र आत्मा के साथ हमारे साथ है। என்று அவர்கள் அறிந்தபடியினாலே वे लोग जाने इसीलिए அவர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள். பாருங்க, वे लोग मिलकर प्रार्थना किए, அப்ப அந்த இடமே அசைந்தது. ஏன்னா பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு ஜெபித்தார்கள். वो जगह हिल गया क्योंकि पवित्र आत्मा से भर गया था वो जगह। ஹalleluya, हालेलुया। உயிர்த்தெழும் வல்லமை அதுதான். जीवित उठा परमेश्वर की सामर्थ वही है। பரிசுத்தாவை நாம் பெற்றிருக்கிறோம், पवित्र आत्मा पाए, அதான் பாடல் பாடும்போது பாடல்ல நாம் வல்லமையாக மாறி விடுகிறோம். और इसलिए जब हम गीत गाते हैं हम सामर्थ के साथ पवित्र आत्मा में भर जाते हैं। ஏன்னா பாடல் பாடும் ஆவியில் நிரம்பி பாடுகின்ற பொழுது, क्योंकि जब गीत गाते आत्मा से भरकर गीत गाते, அல்ல ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுகின்ற பொழுது आत्मा से भरकर प्रार्थना करते ஒரு तब பெரிய வல்லமை நம்மை ஆட்கொள்கிறது. एक सामर्थ हमारे हमारे लिए घेरती है। கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. हम उसे ताबे में लाना चाहते तो भी नहीं சிலர் நம்ம होता। தூக்கி பல அடிகள் தூரத்திலே நம்ம தூக்கி வீசி விடும். कभी कभी हम देखते हैं कि हम में से कुछ लोगों को वो जो सामर्थ उठाकर फेंक देती அவங்க है। கூடிய இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். वे लोग जा रहे तो जगह हिल गया। இது அசைதுன்னு எடுத்து நம்மளும் கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா? अगर ये जगह भी हिला तो क्या हम डर அன்னைக்கு அப்படிதான் जाएंगे? நடந்திருக்குது. वहां पर वैसे ही हुआ है। அவ்வளவு வல்லமையா அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். इतना सामर्थी प्रार्थना, உயிர் தெழுந்து கொடுத்து வல்லமையா சாட்சி கொடுத்தார்கள். பாருங்க, जीवित उठा परमेश्वर के बारे में सामर्थी रीति से இப்ப गवाही दी है। யாருக்கும் பயப்படவில்லை. अभी किसी से डरे ஆனா नहीं। இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு சிலுவையில் அறைந்தார்கள். यीशु मसीह को क्रूस पर चढ़ाया। இன்னைக்கு வேணா நீ வந்து பார் என்று நிற்கிறார்கள். वो लोग बोलते हैं आज तू आकर देख, அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். वो पवित्र आत्मा हमारे अंदर அந்த है, வல்லமை எங்களிடத்திலே இருக்கிறது. सामर्थ हमारे पास है, அந்த வல்லமை எங்களிடத்திலே இருக்கிறது. सामर्थ हमारे पास है। 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33वां वचन को पढ़े। கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பாருங்க, அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. प्रेरित बड़ी सामर्थ से प्रभु यीशु की जी उठने की गवाही देते रहे और उन सब पर बड़ा अनुग्रह था। இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரே கிருபை நிறைவேணும்னு கேட்கமா இல்லையா? हम तो देखो परमेश्वर से मांगते हैं, परमेश्वर मुझे बहुत अनुग्रह दे। பூரண கிருபை என்றால் 100% கிருபை வேண்டும். और पूरी श्रेष्ठ परिपूर्णता से अनुग्रह दे। அதற்கு என்ன உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசு குறித்து சாட்சி பகர வேண்டும். उसके लिए जी उठा परमेश्वर के बारे में गवाही देना है। மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். सामर्थ्य रीति से गवाही दिया। அதான் ஆண்டவர் சொன்ன, என்னை குறித்து எல்லா இடத்திலும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். इसलिए यीशु मसीह ने कहा मेरे बारे में जाकर सब जगह गवाही அவர்கள் दो। ரட்சிக்கப்பட வேண்டும். सब लोग उद्धार पाना है। உங்கள் மூலமாய் ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகின்ற பொழுது आपके द्वारा वे लोग उद्धार पर आकर जब वे उद्धार पाए, உங்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கும். सब पर परिपूर्णता रीति से हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। நம்ம பூரண கிருபை வேணுமா வேண்டாமா? परिपूर्णता से अनुग्रह पाने हैं या அவனோட नहीं? கிருபை நிறைய வேணும். परमेश्वर का अनुग्रह बहुत அப்ப जरूरत है। நிறைய சுவிசேஷம் சொல்லணும், बहुत सुसमाचार सुनाना है। கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லணும், आओ कलीसिया पर आओ कहना है। வசனத்தை கேளுங்கன்னு சொல்லணும். वचन सुनना है करके உங்க कहना है। வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். आपकी जिंदगी बदल ஆண்டவருடைய जाएगी। பிள்ளைகளாய் மாறி விடுங்கள். वो परमेश्वर की संतान बन जाओ। ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் परमेश्वर ने जो भी आशीष रखा है वो पालो, என்று நாம் சொல்ல வேண்டும். ये हमें कहना है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், उद्धार पाए, பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा के अभिषेक இப்ப पाए। யாருக்காவது பயப்படணுமா? क्या किससे डरना है? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. किसी से डरने की आवश्यकता नहीं। மனுஷருக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும். मनुष्य से डरना जो जो देखते हैं कि वो हमें फंसा देगी, மனுஷனுக்கு வந்து பயப்படக்கூடாது. मनुष्य से डरने की जरूरत नहीं। ஆண்டவருக்கு தான் பயப்படணும். परमेश्वर का भय मानना। அந்த நாள் அப்படி வல்லமையா தான் இருந்திருக்கிறார்கள். उस दिन देखो इतना அந்த सामर्थ्य, உயிர்த்தெழும் வல்லமை பெற்ற உடனே जीवित उठा परमेश्वर की வித்தியாசமான ஆட்களாய் மாறி ये விட்டார்கள். लोग सब बदल गए। இப்ப அப்போஸ்தலர்கள் எல்லா இடத்திலும் பிரசங்கம் பண்ணினார்கள். प्रेरित तो सब जगह जाकर प्रचार किए। இத ஒரு குரூப் தாங்க முடியாமல் एक ग्रुप तो इसे सह नहीं सका, அவர்களை பிடித்து வந்து சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். उन्हें ले जाकर उन्होंने जेल खाने में डाल दिया, बंदी गृह में डाल दिया। அவங்க போட்ட உடனே वहां पर जब डाला तो அவர்கள் அது குறித்து கவலையே படவில்லை. वे लोग चिंतित ही नहीं हुए। அந்த பரிசுத்தன் எங்களுக்குள்ளாக இருக்கிறார். उस पवित्र आत्मा हमारे अंदर है। நீங்கள் யாருக்கும் பயப்படுகிறது இல்லை. अब किसी से नहीं डरेंगे। அவர் இப்படி பிடித்து பொதுவான சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். ऐसे एक बंदी गृह में डाल दिया। 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 12 5ஆம் அதிகாரம் 5वां प्रेरित तो 5वां 12। அப்போஸ்தலருடைய கைகளினாலே ஆ. அநேக அடையாளங்களும் ஆ. அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. கொஞ்சம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 5वां अध्याय 18 அப்போஸ்தலர்களை वचन। பிடித்து ஆ. பொதுவான சிறைசாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து
நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அங்கே பாருங்க, பிடிச்சி சிறைச்சாலையில வைத்தார்கள். और देखो उन्हें पकड़कर बंदी गृह पर डाला. பொதுவான சிறைச்சாலையில வைத்த உடனே और जब बंदी गृह पर डाला तो கண்டிப்பாக அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். वे लोग प्रार्थना तो किए होंगे. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம் இல்லையா? हमें भी कोई परेशानी आ सकती है. அப்ப ஆண்டவரது ஜெபம் பண்ணினால், परमेश्वर से प्रार्थना करें तो பாருங்க, அவர் ஜெபம் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. प्रार्थना किए होंगे. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையிலே வந்து, और परमेश्वर का स्वर्ग दूत उस रात को बंदी गृह में आकर சிறைச்சாலையின் கதவை திறந்து और बंदी गृह के द्वार को खोलकर வெளியே கொண்டு வந்து उन्हें बाहर लाया. உங்களை யார் எதிர்த்து நிற்கிறது? तुम्हारे विरुद्ध कौन खड़ा है? யார் பிரசங்கம் பண்ண கூடாது என்று சொன்னது? किसने कहा प्रचार नहीं करना? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் आप இருக்கிறீர்கள். लोग जीवित परमेश्वर का இந்த प्रचार. தேவாலயத்தில் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. जाओ इस चर्च में जाओ, भवन पर जाओ, प्रचार करो. ஜீவ வார்த்தை கொடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ணலன்னு அனுப்பி விட்டார். जीवित वचन को लेकर प्रचार करो कर भेजा. அதை கேட்டவர்கள் தேவாலயத்தில் போய் நின்று அங்கே பிரசங்கம் பண்ணினார்கள். वे लोग वहां पर जाकर वहां पर पवित्र स्थल भवन पर जाकर प्रचार किए. அவர் எத்தனை பிரச்சனை கொடுக்க உங்களை நெருக்கினாலும், कितने लोग कितने परेशानी देकर आपको दबाए, அவர்கள் நெருக்கி கொண்டே நிற்கலாம். वे लोग आपको दबाते रहेंगे. ஆண்டவர்களை தூக்கி கொண்டு போய் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். परमेश्वर तुम्हें उठा के ले जाकर आशीष करते रहेंगे. இந்த வல்லமை நாம் பெற்றோமானால், ये जीवित परमेश्वर की सामर्थ को पाए तो நமக்கு விரோதமா வந்து யார் என்ன காரியத்தை செய்தாலும் हमारे சரிதான், विरुद्ध जो भी आए कैसे भी आए, எதுவுமே நமது மேல் அது பலிக்காது. कुछ भी हमारे ऊपर आकर हमें प्रबल नहीं करेगी. அதுபோல 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, 12वां अध्याय पर हम देखते हैं, प्रेरित तो 12वां अध्याय, அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது जब हम वहां पर देखते हैं அங்கே என்ன நடக்கிறது वहां என்றால், पर क्या चलता है. ஏரோது ராஜா என்ன செய்தான் என்றால், हेरोद राजा ने क्या किया, சபையிலே சிலரை துன்பப்படுத்த அவன் துன்பப்படுத்தினான். और हम देखते हैं कि कुछ लोगों को उसने ठेस पहुंचाया. அங்கே வந்து யாக்கோபை பட்டயத்தினாலே, அப்போஸ்தலன் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்து விட்டான். यूहन्ना के भाई याकूब को उसने तलवार से मार डाला. இது யூதருக்கெல்லாம் பிரியமாய் இருக்கிறது என்று ये यहूदियों को अच्छा लगा कर பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில வைத்து விட்டார். उसने क्या किया, पतरस को भी अभी लेकर बंदी गृह में डाला. கொலை பண்ணிட வேண்டியதான், எல்லாருக்கும் பிரியமா இருக்கும். इसको मार डालेंगे, अगर मार डालेंगे तो यहूदियों खुश हो जाएंगे. இவர் வந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை, ஆண்டோட வல்லமையை பெற்றிருக்கிறார். ये परमेश्वर की जी उठा, परमेश्वर की सामर्थ को पाया है. பிடிச்சு சிறைச்சாலையில கொண்டு வச்சாச்சு. लेकर बंदी गृह पर रख दिया. சிறைச்சாலையில அப்படி காக்கப்பட்டிருக்கையில் बंदी गृह पर जब रखा गया, சபையார் எல்லாரும் அவர்களுக்கு ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். कलीसिया वासियों उनके लिए तेजी से एक ही मन के साथ प्रार्थना की. ஜெபம் ரொம்ப முக்கியம். प्रार्थना बहुत आवश्यक है. இதுதான் ஜெபம் பண்ண எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் வந்துடணும், எல்லாருக்கும் எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணணும். इसलिए जब हम प्रार्थना करने के लिए बुलाएंगे, सभी लोग आए और सभी कार्य के लिए प्रार्थना करें. ஜெபம் பண்ணினார்கள். प्रार्थना किए. நாளை காலையில வெளியே கொண்டு வந்து பேதுருவையும் கொன்றணும்னு ஏரோது நினைத்து கொண்டிருக்கிறார். कल सुबह आकर पतरस को बाहर लेकर आकर मार डालना कर हेरोदेस ये सोच रहा है. கர்த்தருடைய தூதன் ராத்திரி அங்க வருகிறார். वहां परमेश्वर का स्वर्गदूत रात को आता है, ஏன்னா ஒரு குரூப் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. क्योंकि एक वहां पर झुंड प्रार्थना कर रही है. எங்களை அப்போஸ்தலரை விடுவிக்க வேண்டும். परमेश्वर हमारे प्रेरित को छुड़ा. நீர் ஜீவனுள்ள தேவன், तुम जीवित परमेश्वर, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர். तो मैं तुझे नहीं छोड़ूंगा, नहीं त्यागूंगा करके तुमने कहा है. தேவதூதன் வந்தான். और स्वर्गदूत आया. இவர் சுகமா தூங்கிட்டு இருக்கார். ये अच्छे से सो गए. அவருக்கு தெரியும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. उनको पता है कि कोई कुछ नहीं कर सकता. ஆண்டவர் என்னோட ஜீவிக்கிற ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். जीवित परमेश्वर मेरे साथ है. வந்து விலாவில தட்டி और आकर उसके कंधे पर मारा. எழுந்திருக்க சொல்லி, उनको बोला खड़े हो जाओ. ட்ரெஸ் எல்லாம் மாட்டி சொல்லி கொண்டு அந்த ஜெயிலுக்கு உள்ளே அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது, और तुम कपड़े पहन लो ऐसा बोलकर उन्हें ले चला जेल से बाहर. உயிர்த்தெழும் வல்லமை நம்மட்ட இருந்துன்னா, अगर जीवित परमेश्वर की सामर्थ हमारे पास है, எத்தனை நமக்கு விரோதமா இருந்தாலும் நம்ம நடந்து போனா தன்னால் அகண்டு போவான். कितने लोग हमारे विरोध आए तो हम अगर चल कर गए तो वे लोग हट कर चल जाएंगे. உங்க வேலை ஸ்தலத்துல அப்படி பண்ணிரோம் இப்படி பண்ணிரோம்பா, நீங்க போய் எட்டி பார்த்தா அவன ஆளங்க இருக்க மாட்டான். वो भी तुम्हारे काम करने के स्थल पर बोलेगा मैं तुझे ऐसा कर दूंगा वैसा कर दूंगा, तुम जाकर देखोगे वो रहेगा ही नहीं. ஜீவனோட நம்மோட கூட இருக்கிறார். जीवित परमेश्वर हमारे साथ है. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வல்லமை நம்மோட கூட இருக்கிறது. जीवित परमेश्वर की सामर्थ हमारे साथ है. பாருங்க, இது ஒரு சொப்பனத்தை காண்கிறார் நினைத்து கொண்டார். पतरस को लगा कि वो एक स्वप्न देख रहा है, एक स्वप्न को देख रहा है करके लगा. அப்படி நடந்து போகும்போது எல்லா கதவுகளும் அப்படி டான்னு திறந்து வழி கொடுக்குது. ये जब चलकर जा रहा है स्वर्गदूत के साथ एक एक दरवाजा आपो आप खुल रहा है. ராத்திரியே போகிறார். रात को गया. தெருல விட்டு தேவதூதன் மறைந்து விட்டு அப்பதான் தெரியுது, ஐயோ உண்மையிலே சம்பவம் நடந்து விட்டதோ. वो जाकर सड़क पे जाकर जब स्वर्गदूत ने छोड़ा तो उससे उन्हें लगा कि अच्छा ये सच में हो रहा है क्या. போய் அங்கே வீட்டிலே போய் கதவை தட்டுகிறார். वहां पर जाकर दरवाजा खटखटाता है. அங்கே அவர்கள் வந்து இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாய் மரியாள் வீட்டுக்கு வந்தான். और वहां पर एक स्त्री के घर पर आए. அங்கே अनेகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு वहां पर வந்தார். सभी लोग मिलकर प्रार्थना कर रहे थे.
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். वहां पर प्रार्थना की, இவர் போய் கதவை தட்டுறார். ये जाकर दरवाजा ஒரு ठोकता है, பொண்ணு ஓடி வந்து கதவை திறந்து பாக்கா. एक लड़की भागकर आती है, दरवाजा खोलती है, அவளுக்கு அதிசயம் தாங்க முடியல. உண்மையில இவர் பேதுரு தானா, எனக்கு இன்னும் குழம்பி ஓடி போய் சொல்ல பேதுரு வந்துட்டார்னு சொல்லுகிறார். वो देखकर आश्चर्यचकित हो गए, उसको समझ में नहीं आ रहा करना क्या, दरवाजे नहीं खोले और अंदर भाग गई। நாங்க ஜெபம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. वो उन्होंने बोला प्रार्थना कर रहे हैं, उसको थोड़ा அவர் शांत ஜெயில்ல இருக்காரு, இங்க எப்படி வர முடியுங்க, விவரம் இல்லாம சொல்லுதா. वो ये बोलते कि जेल पर है, इधर कैसा आया। அதுல ஒரு குரூப் சொல்லுதா, அப்போ ஒருத்தன் பேதுரு அவருக்குள்ள தூதனா இருக்குமோ. और कुछ लोग कहते हैं क्या पतरस का दूत आ गया। இவர் மறுபடியும் தட்டுகிறார். वापस दरवाजा खटखटाता है। ஜெபத்தின் வல்லமையை பாருங்க. प्रार्थना की सामर्थ देखो। சிறைச்சாலையில இருக்க ஆளையே தூக்கி கொண்டு வந்து வீட்டு முன்ன கொண்டு வந்து விடுது. बंदी गृह पे इंसान पड़ा था, उसे ले आकर खड़ा करता है। हालेलुया, हालेलुया। அப்ப பரிசுத்தன அபிஷேகம் நாம பெற்றிருக்கிறோம். पवित्र आत्मा का अभिषेक हम भी पाए। இப்ப நாம அப்படி வல்லமை ஜெபம் பண்ணா இப்படி சம்பவங்கள் நடக்குமா நடக்காதா? हम भी सामर्थ के साथ प्रार्थना करेंगे तो होगा या नहीं। हालेलुया, हालेलुया। அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். विश्वास हम पर होना है। ஏரோது பயந்து போய் விட்டான். हेरोद डर गया। அந்த போலீஸ் எல்லாம் ஒரு டீம் இருந்திருக்கும், இவரை பாதுகாத்த டீம். वहां पर पुलिस का एक झुंड था, एक टीम था, एक पहरेदार के लोग। அவளையும் கொலை பண்ணுங்கன்னு சொன்னான். उसने बोला इनको मार डालो। அவனும் தன்னால பயந்து வேற இடத்துக்கு போய் அங்க போய் இருந்தா ஆண்டவர் அவனை தேவதூதன் அடித்தார், புழு புழுத்து இறந்தான் இருக்கு. और हम देखते कि वो ऐसा कर कर हेरोदेस ऐसा बहुत ठेस पहुंचाया, बाद में स्वर्गदूत ने के हेरोदेस को मारा और कीड़ा पकड़ मरा कर। சாக வேண்டிய உயிரோடு இருக்கா, जो मरने वाला था वो जिंदा है, ஜெயில்ல போட்டு உயிரோடு இருந்தவங்களும் செத்து போனார்கள். जो वहां पर जिंदा थे वे लोग मर गए। அப்போ தேவ ஆவியின் வல்லமை நம்மளோட இருக்குமானால் पवित्र आत्मा की सामर्थ हमारे साथ हो तो எப்பேற்பட்ட பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி किसी भी விடலாம். तरह परेशानी सब कुछ हम निर्बल कर सकते ஆண்டவர் हैं। நம்மளோட இருக்கிறார், परमेश्वर हमारे நமக்கு साथ தான் அவர் ஜெயத்தை है, கொடுப்பார். हमें जीत देगा। இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரியும், एक और संभावना भी आपको இல்ல पता है, ஜெபம் பண்ணனால ஆண்டவர் இவ்வளவு பெரிய வல்லமை உண்டாக்கி இருக்கிறார். प्रार्थना करने से इतना सामर्थ आया। வந்து 16 அதிகாரத்திலே நமக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் குறித்து பார்க்கிறோம். और 16 अध्याय पे हमें एक और संभावना है, पौलुस और सीलास दोनों के बारे में। ஆமா, ஆண்டவர் சொன்னார் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ने कहा सारा अधिकार मुझे दिया गया है। நீங்கள் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். और यीशु मसीह ने कहा सब कुछ अधिकार दिया, जाकर ये तुम लोगों को सुसमाचार அறிவித்தார்கள். ये लोग सुसमाचार सुना है। அடித்து தூக்கி அவங்க ஜெயில்ல போட்டு கை காலெல்லாம் பிடிச்சு எல்லாம் கட்டி எல்லாம் அங்க தொழுமரத்துல மாட்டி வைத்து விட்டார்கள். इनको वहां पर लेके गया, जेल पे लेकर मारकर पीटकर इनके हाथ पैर को बांध के रखा था। அடிச்சு ரத்தம் எல்லாம் வடியத்தான் செய்யுது. मारकर देखो खून बह रहा है उधर। அவங்க வந்து கவலைப்பட்டாங்களா, क्या वे चिंतित हुए, அழுதாங்களா, रोए, ஆண்டவர் கை விட்டு விட்டாருன்னு சொன்னாங்களா? क्या परमेश्वर ने छोड़ दिया कर அந்த कहा। பரிசுத்தன் வல்லமை அவர்களுக்குள்ள இருந்தது. पवित्र आत्मा की सामर्थ अंदर थी। அந்த பரிசுத்தன் எனக்குள்ளாக இருக்கிறார். पवित्र आत्मा मेरे अंदर है, அப்படி இருந்தபடியினாலே था इसलिए அந்த நேரத்தில் ஜெபமணி பாடல் பாடினார்கள். वे लोग वो टाइम पर प्रार्थना करके गीत गाए। இப்ப நம்ம பாடல் பாடும்போது ஒரு நமக்கு பெரிய வல்லமை உண்டாகதா இல்லையா? हम जब गीत गाते तो हमें सामर्थ आती है या नहीं। அந்த பாடல்ல நிறைய பேருக்கு விடுதலை உண்டாகி விடும் பாருங்க. उस गीत गाते समय बहुत लोग को छुटकारा होती है। அங்கே ஜெயில்ல பாடின பாட்டாங்க ஜெயில உள்ள எல்லா கைதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ये लोग जब गीत गा रहे थे, बंदी गृह में जितने भी और कैदी थे सब ये गाना सुन रहे थे। அப்படி பாடினார்கள் பாருங்க. ऐसा गीत गाए, ஒரு பெரிய எர்த்குவேக், ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது பாருங்க. वहां पर एक पूरा भूमि डोल हुआ, एक अर्थक्वेक हो गया कर हम देखते हैं। இப்ப நம்ம சிலர் பாடும்போது வெளிய உள்ளவங்க வந்து எட்டி பாப்பாங்க. जब हम कभी हम यहाँ पर गीत गाते तो बाहर के लोग आकर देखते இவ்வளவு வல்லமே எல்லாரும் ஆவில் நிறைஞ்சு பாடுகிறார்களே. इतना सामर्थ के साथ पवित्र आत्मा से भरकर ये लोग कैसा गाते। அன்னைக்கு பூமி அதிர்ச்சி வந்தது, उस दिन भूकंप हुआ, கதவுகள் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் தூள் தூளா போனது. सारा जेल का दरवाजा आपो आप खुल पड़ा, கையில போடுறது எல்லாம் வெலம் கெட்டதெல்லாம் கலந்து கேளோலது. हाथ में जितने भी साकली बांधे गए थे सब कुछ गिर पड़ा। எல்லா ஜெயிலருக்கும் அப்படியே நடந்தது பாருங்க. सारे जेल के भी ऐसे ही हुआ। ஆண்டவரை விசுவாசிக்கணும், परमेश्वर पर विश्वास करना உயிர்த்தெழுந்த இயேசு வல்லமை பெற்றிருக்கிறோம், और जीवटा परमेश्वर की सामर्थ पाए, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். उसे हमें हमारे हर दिन के चाल चलन में उसे हमें அந்த चलाना है। வசனத்தின்படி நாம் நடத்தி பார்க்க வேண்டும். उस वचन के अनुसार हमें चलाकर ஆண்டவரை விசுவாசி அந்த காரியத்தை செய்து பார்க்க विश्वास வேண்டும். कर हमें इस कार्य को करना है। நிச்சயமாக தேவனாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். निश्चय परमेश्वर ये कार्य करेगा। பாருங்க, அவங்க வந்து உடனே விடுதலையாக்கப்பட்டார்கள். और तुरंत छुटकारा किए गए। இதே பவுல் அப்போஸ்தலன் தான் பார்க்கிறோம். प्रेरित पौलुस देखकर அவர் ஒரு கப்பலிலே இருந்து டிராவல் பண்ணார். वो एक जहाज पर गया कर देखते। கப்பல்ல டிராவல் பண்ணும்போது जब जहाज पर गया அப்ப சொன்னாரு, ஒரு ஸ்டேஜ் வரும் சொன்னாரு, இனி நம்ம இதுல பிரயாணம் பண்ண வேண்டாம், அது இந்த இப்ப இருக்கிற என்ன சொல்லுவாங்க கிளைமேட் கண்டிஷன் சரியில்லை என்று சொன்னார். अभी देखो उसने कहा कि देखो आज इस पे जहाज पर जाना नहीं है, वो हालचाल सही नहीं दिख रहा है, मतलब तापमान सही नहीं दिख रहा है। இதனால கப்பலுக்கும் ஆபத்து வரும், நமக்கும் ஆபத்து வரும். इसके वजह से जहाज को भी प्रॉब्लम आएगा, हमें भी आएगा कर वो कहा उन्होंने। அப்ப கொண்டு போன நூற்றுக்கு அதிபதி तब वहां पर हम देखते कि जो सूबेदार थे, இந்த பவுல் இவர் ஒரு பெரிய அப்போஸ்தலன், இவர் ஒரு தேவனுடைய மனிதன், இவர் சொன்னதை விட்டு ये प्रेरित एक परमेश्वर का इंसान, इन्होंने जा बोला वो छोड़कर அந்த பைலட் ரொம்ப நம்பினான்.
जो कप्तान था जहाज का उसका बात को उसने माना। ஒரு தேவனுடைய மனிதன் ஒன்னு சொன்னால் அந்த ஆலோசனை கேட்க வேண்டும். और परमेश्वर का इंसान एक पवित्र जन कुछ आलोचना देते तो सुनना है। இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறார்? ये क्या ऐसा बोलता है? அவர் ரொம்ப படித்தவர் அப்படி சொன்னாரே. वो पढ़ा लिखा इंसान कप्तान तो ऐसा कह रहा है। இத அனுபவித்தவர் இப்படி சொன்னாரே. जो चलाता है वो ऐसा कह रहा है। பாருங்க அப்படிதான் கப்பலை ஓட்டிட்டு போறாங்க. ऐसे हो गए। அவங்க சொன்ன மாதிரி அந்த காற்று தென்றலா வீசி கொண்டிருந்தது. तभी तो हवा अच्छे रीति से बह रही थी। ஆஹா ரொம்ப நன்றாக இருக்குது, அழகா டிராவல் பண்ணலாம். उनको लगा कि अच्छा सब तापमान बरोबर दिख रहा है, हम चल सकते हैं। தேவ மனிதனுடைய வார்த்தையை வந்து நிராகரித்து விட்டார்கள். परमेश्वर के इंसान की जो वचन को ये लोग ने उसे माना नहीं। பாருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளாக कुछ समय पर ஒரு பெரும் புயல் வந்தது பாருங்க. एक बहुत बड़ी आंधी आई। இப்போ கப்பலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. जहाज अभी कंट्रोल पर नहीं है, ताबे पे नहीं आ रही। தேவ மனிதனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். और परमेश्वर के इंसान की आलोचना सुनना है। அவர் கரெக்டாக சொன்னார், बरोबर बोला, இது கேட்கவில்லை. नहीं सुना। இப்போ காற்று அடித்து கொண்டு போகிறது. अब हवा उन्हें खींच कर ले चल रही है। தொடர்ந்து மழையும் புயலுமா இருக்கு. 14 நாள் ஒரு ஆளும் ஒண்ணும் சாப்பிடல. तो निरंतर वहां पर हम देखते कि बारिश हो रही है, 14 दिन से किसी ने कुछ खाया नहीं। அப்பவும் அவர் சொல்லுகிறார், फिर भी बोलता है சரி 14 நாள் எல்லாம் சாப்பிடல, பட்னியா கிடக்குறீங்க. चलो 14 दिन अभी आप लोग ने नहीं खाया, अभी तो என்னுடைய भूखे। வார்த்தையை சொல்ல கேட்டிருந்திருக்கணும். मेरे बात को तुम्हें मानना था, நீங்க கேட்கல. तुमने नहीं माना, கேட்காதனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய நஷ்டமும் இவ்வளவு பெரிய ஆபத்தும் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. इसलिए तुम्हें इतना नष्ट आया कर कर कहा। இனியாவது கேளுங்க ஒழுங்கா. अभी सुनो, இப்போ இந்த ராத்திரில வந்து தேவதூதன் என்னோட வந்து பேசினார். अभी भी स्वर्ग का दूध आकर में से रात को बात ஆண்டவர் किया। என்னோட பேசினார். परमेश्वर ने बात किया। கண்டிப்பா நாம அங்கே போய் சேருவோம். हम निश्चय वहां पर जाकर இந்த पहुंचेंगे। கப்பல் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ये जहाज टूट पड़ेगा, நமக்கு உயிருக்கு ஆபத்து வராது. परंतु हमारे कोई भी प्राण को कोई இவரே ठेस சொல்லி नहीं முதல்ல पहुंचेगी। 14 நாள் சாப்பிடவில்லை என்று சொல்லி 14 दिन नहीं खाए थे, इसलिए அப்பத்தை எடுத்து சோத்திரத்தை எல்லாரும் முன்னால சாப்பிட்டார். वे लोग रोटी तोड़कर खाए। எல்லாரும் சொன்ன தைரியமா சாப்பிடுங்க. वो बोला धैर्य से खाओ। ஊழியர் சொல்றத கரெக்டா கேட்கணும் இல்லையா? जो सेवक बोलता है तो आप लोगों को सुनना ஊழியர் சொல்றத चाहिए। கேட்காம அவரு சொன்னார் இவரு சொன்னாருன்னா அது ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். सेवक जो बोलते हैं वो नहीं सुनकर इसने बोला उसने बोला ऐसा सुनेंगे तो वो कभी कभी परेशानी இப்ப அவர் சொல்ல கேட்டு எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். बोला तो खाए। கப்பல் இந்த கோதுமை தூக்கி எல்லாம் கடல்ல போட்டாகி விட்டது. और जो भी जहाज पे जितनी भी हम देखते कि जो गेहूं थी उसको फेंक दिया। அதுக்கு பிறகு கடைசி சேரும் வரல இவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் கேட்டு தான் போய் சேர்கிறார்கள். उसके बाद पहुंचने तक इसकी आलोचना पूछ कर जाकर இவருடைய ஆலோசனையில ஒன்று விட்டு விட்டாலும் எல்லாரும் அவுட் தான். इसके आलोचना में एक को भी छोड़ दिया तो सब कुछ गया। அங்க போய் சேர்ந்தாச்சு. மெலித்தான் ஒரு தீவுல போய் இறங்குறாங்க. वहां पर माल्टा नाम के द्वीप पर जाकर पहुंचे, एक टापू पर जाकर पहुंचे। அப்ப அந்த தீவில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் उस टापू के लोग ஐயோ இந்த கப்பல் உடைஞ்சு போச்சு, எல்லாரும் ஆண்டவர் பாதுகாத்திருக்காருன்னு சொல்லி எப்படி பலகையும் அதையும் பிடிச்சு வந்து எல்லாரும் சேர்ந்தார்கள். ये लोग लगा कि अरे इनका जहाज टूट गया, ये लोग कैसे तो बच निकल कर कि ये लोग उनको लेकर आए। ஏன்னா மழை அடிக்குது, குளிர் தாங்க முடியல. அந்த காலத்துல இந்த காலமே என்ன வந்து ஹீட்டர்ல ரூம்பா இருந்திருக்காங்க, அப்படி கிடையாது. इस जमाने ऐसा हीटर रूम नहीं था, वो टाइम पे बरसात हो रही है और ठंड बहुत है। அவர்கள் வந்து கட்டை போட்டு எரித்து அந்த தீயில நீங்களும் வந்து கொஞ்சம் குளிர் காயுங்க वहां पर அப்படிங்கறாங்க. उन्होंने वहां पर लकड़ियों को लगाया, आग सुलगा कर उन्होंने बोला कि वहां पर आके थोड़े अपने आप को गर्म कर लो। அப்ப அப்போஸ்தலனாகிய அவர் பவுல் என்ன செஞ்சா நம்மளும் சும்மா கூட வர கொஞ்சம் அள்ளி நம்மளும் போடுவோம். तो पौलुस ने क्या बोला कि चलो कुछ लकड़ियां निकल कर मैं भी आग में डालता हूं। அப்படி போடும்போது ஒரு அந்த விரியன் பாம்பு கையை பிடிச்சு இறுக்கி பிடிச்சு கடிச்சிக்கிட்டு तब वहां से एक सर्प एक सांप बाहर निकली, उनके हाथ को पकड़कर लटक गई। உங்களுக்கு தெரியும் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் எல்லாம் தெரியுமா தெரியாதா? आपको पता है ये जहरीला सांप है, आपको पता होगा। அது கடிச்சுனா அப்படி துண்டா எடுத்துரும், நீங்க ஆள அவுட் தான். वो अगर काटते तो यहाँ पर मांस को बाहर निकाल सकते हैं, கையில கடிச்சா அப்படியே தொங்குது, எல்லாரும் பாக்குறாங்க. वो हाथ में काट कर लटक रहे हैं, वो देख रहे हैं। அப்ப அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள், वो लोग देखते கையில தொங்கி விட இந்த மனுஷன் கொலைபாதகன்பா, ये हाथ में लटक रहा है इंसान, ये देखते कि ये घात करने वाला, ये तो பெரிய அப்போஸ்தலர், वो बहुत बड़ा प्रेरित है, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை பெற்றவர், जीवित परमेश्वर के सामर्थ को पाया हुआ। அட அவருக்கு ஒரு பிரச்சனை வரட்டுமே, और उसको कुछ थोड़ा परेशानी आ गई तो உடனே அவரை பத்தி கமெண்ட் அடிக்கிறது, उसके बारे में उन्होंने जल्दी उसका टटा उड़ाया। அப்படிதான் செஞ்சிரும். அந்த பாரு இந்த மனுஷன் கொலைபாதகன், वो बोलते हैं कि ये इंसान सही नहीं है, खूनी इंसान है। உடனே எல்லாரும் ஆமையா அதுக்கு சந்தேகம் இல்லை, நீங்க சொல்லுது டவுட்டே இல்ல, 100% கரெக்ட். जो साथ में खड़े वो लोग भी बोलते हैं ये आपने बरोबर बोला, ये खूनी है। பாருங்க இவன் வந்து சரியான கொலைபாதகன். பழிக்கு தப்பி கடல்ல அன்னைக்கு கடலுக்குள்ளே செத்துருக்கணும், ஏதோ தப்பி வந்து வெளியே வந்துட்டான். ஐயா उस दिन तो इसे जहाज में मरना था, कुछ तो बच निकल कर आया। இங்க வந்த முறை பாருங்க அவன் செஞ்ச பாவம் அவனை விடல. यहाँ पर आने का बाद देखो उसको पाप ने नहीं छोड़ा। இந்த பாம்பு நம்ம வந்து தீவுல கடிச்சிச்சுன்னா உடனே வீங்கி சாவான், அல்லது வந்து கொஞ்ச நேரத்துல செத்துருவான். अगर ये सर्प ने अगर यहाँ पर काटा तो वो सूज कर मर जाएगा, नहीं तो वो मर जाएगा। இப்ப அந்த பாம்பு கடிச்ச இந்த ஆளு தான் சாகணும். जिसने अभी काटा है सर्प तो वो इंसान मरना है अभी। இவர் தேவாவின் வல்லமை பெற்றிருக்கிறார், पवित्र आत्मा की सामर्थ உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை பெற்றிருக்கிறார். जीवुड़ा परमेश्वर की सामर्थ पाया। அது எவ்வளவு பெரிய பாய்சன் உள்ள பாம்பா இருக்கட்டும், इतनी जहरीला सांप भी हो, உதறி அந்த தீயில போட்டார். ऐसे हिलाकर उसे आग में फेंक दिया।
பாம்பு கடிச்சு சாக வேண்டிய ஆளு உயிரோடு இருக்கிறார். जो हम देखते कि सांप काटकर मरने वाला था वो जिंदा है. அந்த பாம்பு கடிச்சா அது கடிச்சிட்டு எங்கேயா ஓடி போயிடும். அது பொழைச்சிருக்கணும், இப்ப அது செத்தாச்சு. अब देखो जो सांप काटकर सांप को जिंदा होना था वो सांप मर गया. உங்களுக்கு துக்கம் சந்தோஷம் மாறும், இப்படிதான் மாறும். आपके दुख संतुष्ट में बदलेगी, वो ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर ने यही लिखा है. உங்க கஷ்டம் எல்லாம் மாறும், சந்தோஷமா இருப்பீர்கள். और आपकी कष्ट हटेगी, आप लोग मतलब तो பாருங்க, இப்படி நடந்த உடனே ऐसा होते ही இப்ப இவன் பெரிய பாவின்னு சொன்னார்கள். बहुत बड़ा पापी बोला. கூட இருக்க கூட்டம் ஆமா ஆமா நீங்க சொல்றபடிதான், அது பார்க்கும்போது எனக்கும் அப்படித்தான் அன்னைக்கே தெரிஞ்சிச்சு. ओ साथ में वाले रहने लोग बोला मुझे पता ही ये पापी है, उस दिन ही मुझे पता था. பெரிய படு பாவி அந்த பாவம் விடவே இல்லை. கடைசியில் ஆள சோழியை முடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. वो पाप ने इसे खत्म कर दिया. இவரை தூக்கி உதறி போட்டு அந்த பாம்பு செத்து போது இவர் உயிரோட இருக்கிறார். और हम देखते कि वो सांप मर गए, ये जिंदा है. பாருங்க, வீக்கங்கன்னு அவன் சடிதியா உடனே சாவான்னு எதிர்பார்த்தார்கள். वे लोग उनको लगे कि ये सूझ कर मर जाएगा. நெடுநேரமாயும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. बहुत टाइम हुआ, कुछ हुआ नहीं. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது जब उसे कोई हानि नहीं पहुंची ये देखे तब கொஞ்சம் டைம் கொடுக்கணும். थोड़ा समय देना है. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியான ஞானம் வரும். थोड़ा समय के बाद थोड़ा ज्ञान आएगा, விவரம் வரும். थोड़ा ध्यान आएगा. விவரம் வந்த பிறகு ध्यान आएगा तब அவனுக்கு பாருங்க, எந்த சேதம் வராதை கண்ட போது कुछ भी हानि नहीं पहुंची तो देखकर அவன் சிந்தனை எல்லாம் வேறதா மாறுது. उसकी जो सोच विचार बदल जाती है. இப்ப அவங்க சாட்சி கொடுக்கிறார்கள். अब गवाही देते. இவன் பாவியான மனுஷன் கிடையாதுப்பா, पापी इंसान नहीं, இவன் ஆண்டவர் கடவுள்னு சொல்றாங்க. ये तो देवता है, परमेश्वर है, தேவன் என்று சொல்லுகிறார்கள். ये परमेश्वर है कर करके. हालेलुया हालेलुया. உங்களை பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க போனாலும் आपको देखकर भी लोग यही कहेंगे. எங்கேயாவது பிரச்சனை நீங்க போவீங்க, ஜெபம் பண்ணீங்க, அந்த காரியம் நடந்துரும். कुछ परेशानी देखो तो आप लोग जाएंगे, प्रार्थना करेंगे, वो कार्य सफल हो இந்த जाएगा. சகோதரி சாதாரண ஆள் கிடையாது. ये स्त्री देखो साधारण स्त्री இந்த नहीं है. சகோதரன் சாதாரண ஆள் ये கிடையாது. भाई साधारण भाई नहीं है. ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஜெபம் பண்ணுன்னு சொன்னார், ஜெபம் பண்ணுன்னு சொன்னார், எனக்கு சரியாகி விட்டது. जो मेरा कुछ परेशानी है कि मैंने बोला प्रार्थना करेगा, प्रार्थना करते ही सही हो गया. அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்கிறது. वही जीवित उठा परमेश्वर की सामर्थ्य. நம்மோட கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் எப்போ நமக்கு இருக்க परमेश्वर வேண்டும். हमारे साथ है, वो सुन हमारे साथ रहे. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். जीवित परमेश्वर हमारे साथ है. இப்ப பாருங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய ஒரே வரவேற்பு தான். उसके बाद देखो इनको बहुत बड़ा वहां पर आगमन தேவனே किया நம்ம गया. மத்தியில வந்து விட்டார். उनको लगा देवता ही ईश्वर हमारे बीच में आ गया. 3 மாசம் நல்ல சாப்பாடு கார போட்டு நன்றா கவனித்தார்கள். 3 महीना उन्हें वो लोग ने अच्छा खाना खिलाया पिलाया. இவர் போன உடனே இவரது வல்லமை இருந்தது அல்லவா? इसके पास जाते सामर्थ्य. முதல்ல தீவுக்குள்ள தலைவனுக்குள்ள அப்பாவை சுகப்படுத்தினார். पहले वो जो टापू में वो जो नेता था उसके जो पिताजी बीमार थे उसे चंगा किया. என்னென்ன மருந்தெல்லாம் கொடுத்து பார்க்க அதுக்கே சுகமா உண்டாக்கி, இது வந்து பேதி இப்படி எல்லாம் காய்ச்சல் வந்து செத்து தான் போக. ஆனா இவர் வந்து புழைக்க வச்ச கையை வச்சா ஜெபம் பண்ணாரு, இவர் சுகமாயிட்டார். कितना दवाई देके भी उसकी जुलाब रुकी नहीं, ये जाकर प्रार्थना करके हाथ लगाया, चंगा முழு हुआ. தீவுல இருந்து எல்லா வியாதியையும் கொண்டு வந்தாங்க. पूरे टापू में जितने भी बीमारी थे सब आए, அவ்வளவையும் சுகப்படுத்தினார். सबको चंगा. ஹalleluya हालेलुया. அதான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை. वही जीवित उठा परमेश्वर की सामर्थ्य. ஹalleluya. हालेलुया. 3 மாசம் வச்சு ராஜா சாப்பாடு போட்டார்கள். 3 महीना रहकर अच्छा खाना खिलाया. இவர்கள் உடனே எஞ்சி சாட்சி சொன்னார்கள், ஆண்டவரை பத்தி அங்க பிரச்சாரம் பண்ணினார்கள். उठकर गवाही दिए, परमेश्वर के बारे में प्रचार किए. திருப்பி இவர்கள் கப்பல் ஏறுகின்ற பொழுது फिर जहाज चढ़े तब பெரிய மரியாதை, बहुत बड़ी मर्यादा என்னென்ன दी. வேணுமோ அவ்வளவு கொண்டு கப்பல்ல போதுன்னு சொன்னாலும் கேட்கல, உடனே நிறைச்சு நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க அவர் கும்பிட்டு அனுப்பி விட்டார்கள். जितना भी चाहिए इनको भरपूरी खाना देकर इनको बोला कि आप लोग अच्छे से निकलो. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 1 कोरिन्थियों 15 57 வசனத்தை வாசிக்கலாம். और 57 को पढ़े. பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். हमारे यीशु मसीह के द्वारा हमें जय देने वाला परमेश्वर के लिए धन्यवाद. हालेलुया. हालेलुया. அப்ப கர்த்தராகிய இயேசு நமக்கு ஆண்டவர் ஜெயம் தான் கொடுப்பார்னு எழுதி இருக்கிறது. यहाँ पर विजय ही देगा कर लिखा गया. ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். अगर जीत पाना है அந்த तो உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது जीवित उठा परमेश्वर की सामर्थ्य से हम जब जय पाते हैं நாம் பரலோகத்துக்கு போறோம். स्वर्ग जाएंगे. அங்க நமக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். वहां पर क्या क्या हमें पता रहना அப்ப அதை चाहिए. பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். वो पाना कैसे हमें पता चलना है. யார் வந்து ஜெயம் கொள்ளுகிறார்களோ, जो जीत पाएगा, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து எல்லாத்திலும் யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, जो उद्धार पाकर हर एक कार्य पर जीत पाता है, ஆண்டவர் அங்க பரதீசிலே மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு புசிக்க கொடுப்பார். वहां पर स्वर्ग में वहां पर जीवित वो फल वृक्ष है उसकी फल खाने देगा. யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, जो विजय पाता है, அவங்களை இரண்டாவது மரணத்திலே அவர்கள் வந்து பாதிப்படைவது இல்லை. दूसरी जो मृत्यु पर वे लोग को कुछ नहीं होगी. யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, जो विजय पाता है அங்கே பரலோகத்திலே மறைவான மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படும். और
जो छिपा के रखी हुई जो मन्ना दिया जाएगा, வெண்மையான குறிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். सफेद वस्त्र दिया जाएगा, அதை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ जो पाएगा அவர்களை தவிர வேறு யாரும் அதை வாசிக்க முடியாது. वो पढ़कर वो लेकर और कोई पढ़ नहीं सकता है। அப்படிப்பட்ட பெரிய நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். वैसे बड़ा नाम दिया जाएगा। ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை யார் செய்கிறார்களோ, विजय पाकर अंत तक जो भी उसका कार्य இந்த करता है, உலகத்துல பிரச்சனைகள் கலக்கங்கள் என்ன வேணாலும் வரலாம், दुनिया पर कोई भी तरह के परेशानी संकट आ सकती உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்து है। जी उठा परमेश्वर पर भरोसा அவருடைய रखते, வல்லமையினாலே उसके सामर्थ के அவருடைய द्वारा கிரியைகளை செய்கின்ற பொழுது उसकी क्रिया जब करते, பிதாவினிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல पिता से मैं जैसा अधिकार पाया, நான் அவர்களுக்கு ஜாதிகள் மேல் நான் அதிகாரம் கொடுப்பேன், जातियों के ऊपर मैं उन्हें अधिकार दूंगा, விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். और मैं उन्हें मतलब इस तरह की एक ये भी दूंगा कर वहां पर लिखा गया இதெல்லாம் है। பரலோகத்துல இருக்குது. ये सब स्वर्ग இதை पर है। பெற்றுக்கொள்ள இப்பவுமே ஆயத்தமா இருக்க வேண்டும். लेने के लिए तैयार होना அதை है। பெற்றுக்கொள்ள ஆண்டவர் பரிசுத்தன அபிஷேகத்தை தந்து விட்டார். वो देने के लिए परमेश्वर पवित्र आत्मा की सामर्थ्य அதை है। பெற்றுக்கொள்ள நம்ம எப்ப நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்து அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். वो पाने के लिए पवित्र आत्मा से भरकर हमें तैयार रहना है। இப்படி ஜெயம் பெறுகின்ற பொழுது जीत पाते तब அவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். सफेद वस्त्र दिया जाएगा। ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, அது கிறுக்கப்படாது. जीवित पुस्तक में उसका नाम लिखा जाएगा, उसका नाम हटाया नहीं அவர்களை जाएगा। தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் தூணாக மாற்றுவார். परमेश्वर के भवन पर उन्हें एक खंभा के समान தேவனுடைய बनाएगा நாமத்தை அவர்களுக்கு ஆண்டவர் தரிப்பார். और उनके नाम को उन्हें देगा। புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் அவர்களுக்கு தரிப்பார். नए यरूशलेम की जो नगर की नाम है वो देगा। என்னுடைய புதிய நாமத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேன். ஏப்பா எவ்வளவு எத்தனை ஆசீர்வாதத்தை நாங்க ஆண்டவர் मेरा வைத்திருக்கிறார். जो नया नाम है वो भी देगा। परमेश्वर ने कितना आशीष रखा है देखो। நான் என் சிங்காசனத்திலே பிதா அவருடைய சிங்காசனம் என்னை வைத்திருக்கிறது போல पिता उनके सिंहासन में जैसा मुझे रखा है वैसा என்னுடைய சிங்காசனத்திலே ஜெயித்தவர்களை நான் வைப்பேன். मेरे सिंहासन पर जो जीत पाया उनको मैं रखूंगा। ஹalleluya. हालेलुया। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். यीशु मसीह के द्वारा हमें जीत देने वाला परमेश्वर को धन्यवाद। நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். यीशु मसीह के द्वारा हमें जयवन देने वाला परमेश्वर பிதாவே को நம்ம மீது धन्यवाद। அன்பு வைத்தார், पिता परमेश्वर हमें प्रेम இரக்கம் रखता है வைத்தார், और हमें करुणा रखता है। பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் पाप से छुटकारा पाने के தன்னுடைய लिए। குமாரன் என்றே அவர் பார்க்கவில்லை. अपना बेटा कर नहीं देखा। கல்வாரி சிலுவையில் அந்த பாவத்தெல்லாம் ஏற்று பாவ சுமையினால அடித்து கொல்லட்டும் பார்க்கட்டும் அதை கூட அவர் பார்க்காம நமக்காக அவர் இந்த இவ்வளவு பெரிய இரக்கம் காட்டினார். ये कलवारी क्रूस पर मारा गया, ये सब उन पर निंदा हुआ, वो सब देखा नहीं, वो लेकर हमारे लिए वो मरा। நமக்குள்ள பாடுகள் கலக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடித்து விட்டு இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னார். परेशानी संकट दुख सब कुछ उसने सहकर खत्म किया। ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், कार्य को जान लो, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். सब कुछ खत्म हो गया। எதற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ जिसके लिए पिता के द्वारा भेजा நம்முடைய गया, பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்கினார், कष्टों में खत्म, நோயிலிருந்து சுகமாக இருக்கிற நோய்க்கு முடிவு உண்டாக்கினார், बीमारियों को खत्म कर दिया, நரகத்துக்கு போய் ஆளுநருக்கு முடிவு உண்டாக்கினார், नरक जाने से बचाया, நம்ம ஜெயம் பெறும்படியாக வைத்திருக்கிறார். जीत पाने के लिए रखा है। தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர் தானே அனுப்பி அவரால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். यीशु मसीह के द्वारा जीवन देने वाले परमेश्वर को धन्यवाद। அப்படி நாம் இப்படி ஜெயம் பெறுகின்ற பொழுது जब हम जीत पाते சொல்லப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். इतनी आशीष हमें आएगी। இத்தனை நம்ம பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग पर रखी गई है। அப்போஸ்தலன் சொல்லுகிறார், रीत कहता है நல்ல போராட்டம் போராடினேன், अच्छा कुश्ती लड़ा, நல்ல போராட்டம் போராடினேன், अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को खत्म किया, ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास को मैंने बरकरार रखा। ஆனா இப்போ ஆண்டவரிடத்தில் போகின்ற பொழுது परमेश्वर के पास जाऊंगा, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. धर्मी का मुकुट मेरे लिए रखा गया है। எனக்காக மாத்திரமல்ல, केवल मेरे लिए नहीं, நீங்கள் ஆண்டவர் விசுவாசம் உங்களுக்கு எல்லாருக்கும் जो வைக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर पर विश्वास करते हैं सबके लिए हालेलुया, है। हालेलुया, हालेलुया. हालेलुया। நாமும் நல்ல போராட்டம் போராடுவோம். हम भी अच्छा कुछ உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். अंत समय तक परमेश्वर साथ रहेगा। வானத்திலும் சகல அதிகாரம் நம்முடைய ஆண்டவருக்கு தான் இருக்கிறது. सारा अधिकार परमेश्वर के पास है। நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. इसके बारे में हमें चिंता करने की जरूरत नहीं। நாம் கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். चिंता करने की जरूरत नहीं। எங்கு இருந்தாலும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார். जीवित उठा परमेश्वर हमारे साथ है। அவருடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். प्रसन्न हमारे साथ हम ஜெபத்தில் இருக்கோமா அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். प्रार्थना में है जानना है। பேசுகிறோமா எதை நாம் செய்யணும் அதை மாத்திரம் தான் பேச வேண்டும். क्या बात करना, केवल वही बात करना है। இயேசு கிறிஸ்து வேற எதையாவது தேவையில்லாத பேசி இருக்கிறாரா? क्या यीशु मसीह ने कोई ना जरूरत की बात நம்மள விட்டா சும்மா மணிக்கணக்கா தேவையில்லாத சப்ஜெக்ட்ல மணிக்கணக்கா பேச தெரியும் நமக்கு. कभी लोग हम तो जो प्रकार की जरूरत नहीं उस पर हम घंटे घंटे बात करते அப்படி செய்ய கூடாது. हैं। ऐसा नहीं करना। பைபிள் எடுத்து கொஞ்சம் படிக்கலாம், बाइबल लेकर पढ़ना है, ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करना ஆனா है। பைபிள் எடுத்து படிச்சா மட்டும் தூக்கம் வந்துரும்.
बाइबल लेके पढ़ने से हमें नींद आती है। என்னையா தெரியல ஜெபம் பண்ண போனோம்னு எனக்கு தூக்கமா வருது. எதுக்கு தூக்கமா लोग வருது? बोलते हैं अय्या पता नहीं क्या होता है, प्रार्थना करने बैठे ही नींद आता है। பைபிள் படிக்க அதுல தான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். अंदर आशीष रखा है प्रभु ने। அப்ப உயிர்த்தெழும் வல்லமை பெற்றிருக்கிறோம். जीवित उठा परमेश्वर की सामर्थ, உயிர்த்தெழும் கிறிஸ்து வல்லமை எப்போது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். सामर्थ हमेशा हमारे साथ रहना அப்ப है। உற்சாகமாக இருப்போம், हर्ष के साथ रहेंगे, வல்லமையாக இருப்போம், सामर्थ के साथ வேதத்தை रहेंगे, வாசிப்போம், शास्त्र पढ़ेंगे, தியானிப்போம், ध्यान करेंगे, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாக்குவோம். सब परेशानी से जीत அப்படி पाएंगे। அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். अधिकार को परमेश्वर ने அந்த दिया है, வல்லமையை தந்திருக்கிறார். सामर्थ दिया है, அந்த வல்லமையை தரித்துக் கொள்வோம், सामर्थ पालेंगे, தேவாசனம் நிறைவாய் பெற்றுக் परमेश्वर கொள்வோம், आशीष पाएंगे, சுவிசேஷத்தை அறிவிப்போம், सुसमाचार सुनाएंगे, தைரியமாக அறிவிப்போம், धैर्य के साथ सुनाएंगे, ஆண்டவருக்காக உழைப்போம், परमेश्वर के लिए काम करेंगे, ஆண்டவருக்காக பிழைப்போம், परमेश्वर के लिए जिएंगे, பரலோகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் स्वर्ग கொள்வோம். पर बहुत बड़ा एक आशीष पाएंगे। கர்த்தர் எல்லோரையும் परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. हम सबको आशीष करे, கர்த்தர் இந்த வார்த்தைகளை और उस ஆசீர்வதிப்பாராக. वचन को आशीष करे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया।